எனக்கும் 31 வயசு ஆகுது. நீங்க ஒரு ஃபிலிம் பார்த்துருப்பீங்க லைஃப்ல சாகும்போது. அப்படி கூட வச்சுக்கலாம். நான் இன்னும் எந்த சாவல. ஃபிலிம் பார்த்துருக்கீங்க? ரஜினி ஃபிலிம் பார்த்தீங்களா? சுருளிராஜன் ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சூரியனா? என்ன படம்? சுருளிராஜன் ஃபிலிம் சூரியனா? ஐயோ, அப்படியும் ஒரு ஆக்டர் இருக்கானயா? ஏன்னா புது காமெடியா? பயங்கரமான. சரி, அது விடுங்க, நம்ம பாலிடிக்ஸ் வரும் வாங்க, நம்ம தாவேக்காக்கு ஆமா வருவோம். ஆமா. எதுக்கு? பேசுவோம் பேசுவோம். ஒரு 2 நிமிஷம் இப்பதான் சொல்லுங்க. நான் பக்கத்துல வரேன். புஷி வாடா 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 இல்ல டேய். புஷி ஆனந்தோடைய செயல், புஷி எது ஆனந்த் பத்தின உங்களுடைய எது என்ன மதிப்பீடுகள் மேட்ரு? என்ன? நான் புஷி மன்னிப்பா. ஆனந்த் பத்தி உங்களோட மதிப்பீடுகள். நீங்க எப்படி அவரை பாக்குறீங்க? அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க தான் எப்படி? மன்னிப்பு வைக்கணும் சார். இல்ல, நாங்க தாவேக்கா இல்ல, நீங்க தான் தாவேக்கா. சொல்லுங்க. ஓகே ஓகே. புஷி ஆனந்த் ஓகே சார். உங்களுக்கு புஷி கேட்கல. ஆனந்தோட ஐம் ஒர்க் எல்லாம் வெயிட்டிங். நீங்க உங்களுக்கு வாங்க பிடிச்சிருக்கா? வாங்க. ஐம் வெயிட்டிங் சார். நான் உங்ககிட்ட கேட்க ஓகே சார். யா ஐம் வெயிட்டிங். ஓகே. புஷி ஆனந்தோடைய ஒர்க் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா டுமில்? நல்லா பண்றாரு அவரு தாவேக்கால? எக்ஸாக்ட்லி சார். லைஃப்ல எப்படின்னா லைக் ஒரிஜினலா இப்போ நம்ம ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ணோம்னா இப்படிதான் பண்ணணும், அவர் நல்லா பண்றாரு. அவ்வளோ வந்து லைஃப் டைம்ல பண்றாரு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு 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 ஆள்கிட்ட ஒரு ஜாப் கொடுத்தனா அவர் பண்றான். அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து என்ன உன்னோட பேக்ரவுண்டு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? அவர் பண்ணியிருக்காரு லைஃப்ல. ஓகே கூல். அந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள். டிக். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் என்ன? ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ப்ரோ அது அவங்க பர்சனல் பிரச்சனை. ஓகேவா? அது வந்து விஜய் அவங்க பிரச்சனை. விஜயோட பர்சனல் பிரச்சனை. எனக்கு தெரியாது. என்ன அடுத்து. பிரச்சனை bro? என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. சரி, அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். இல்ல, ஏதோ பிரச்சனைன்றீங்க, ஏதோ பிரச்சனையா என்ன? இல்ல பரவாயில்ல விடுங்க. ஜானோ சாமியை விட்டுருவான். ஒரு புஷி பத்தி சொல்லட்டும். புஷி ஆனந்த் பத்தி அவரு எப்படி? திராவிடன் இப்போ வந்து அந்த பிரச்சனை பத்தி பேசவா இல்ல குடிச்சிட்டு வந்து பேசவா? நம்ம குடிச்சிட்டு வந்து அந்த பிரச்சனை பத்தி பேசுறேன். கரெக்ட் தான். என்ன நீ சொல்ற கேள்வி கரெக்டு தான். விஜய் வந்து ஆமா அவ்வளவுதான். அவங்களுக்குன்னு ஒரு ஓகேவா, அவங்க வந்து பண்ணிட்டாப்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் சொல்லிட்டா, இப்போ வந்து ஸ்டாலினுக்கு இருக்கிற 10,000 பிரச்சனை பத்தி நான் பேசட்டா? ப்ரோ திமுக அவர் தூக்கி எப்படியோ குப்பையில போட்டோம். போடுங்க ப்ரோ. அதுதான், அப்ப திமுக குண்டிய பத்தி குப்பையில போட நொம்புது, போறோம். அப்ப நான் பேசுறேன். அப்ப நீ குண்டிய பத்தி நொம்புன நான் பேசுறேன். ஓகே ப்ரோ. திமுக தூக்கி கை குப்பையில போடுங்க, அவ்வளவுதான். ப்ரோ இந்த கை வச்சுட்டேன். பேசுங்க ப்ரோ. ப்ரோ என் பேர் சாண்டி மோகன் இருக்கா அப்படியா? டிவிக்கு மோகன் டிவிக்கு பேசுறேன் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? ஆனா ஒன்றாக என்னதான் இருந்தாலும் வந்து புஷி ஆனந்த் வந்து உழைப்ப வந்து நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. டுமிலுக்கு ஏன் பிடிக்கலன்னு தான் தெரியும். டுமில் அது புஷி ஆனந்த் எதுவும் தவறு செய்யறாரா? தாவைக்கால எதுவும் பிரச்சனையா என்ன? டுமில் ஏன் உங்களுக்கு ஏன் பிடிக்கல? இல்ல இல்ல, ருசியான பண்ண தப்பு தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை விட்டுற. என்ன மாதிரி தப்பு பண்றாரு அது எனக்கு சொன்னீங்கன்னா புரியும். எங்களுக்கு தெரியல, அது என்ன தப்புன மாதிரி தெரியலையே. ஏன்னா எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதனால கேட்க. ஏங்க அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? நல்லாதானே வேற கட்சியை கொண்டு போறாரு. இருங்க தேனஸ், அவர் டுமிலுக்கு கேட்டுருச்சு, இருங்க சொல்லுவாரு. சொல்லுங்க டுமில். சொல்லுங்க. என்ன மேட்ரு? இல்ல, இப்ப புஷி ஆனந்த் பத்தி எல்லாரும் நல்லா தான் சொல்றாங்க. பட் உங்களுக்கு வந்து அவர் செஞ்ச நல்லது தாண்டி அவர்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு அது நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. அதுதான் என்ன? அதுதான் உண்மை. இப்போ உங்க இடம் நான் உண்மையை சொல்றேன். அவர் அப்படிதான் பண்ணுவாரு. அதை விட்டுருங்களேன். இப்போ நீங்க உங்களுக்கே புரியுது எல்லாமே. நீங்க சைட்ல இருக்கீங்கல்ல, அவரு அப்படிதான். அப்படி விட்டுருங்களேன். நீங்க உங்களோட பிரச்சனையை யோசிங்க. ஓகேவா? நீங்க அதான் நல்லது அவர்தான் என்ன சொல்றாருல, சொன்னீங்கன்னு புஷி சொல்லுங்க. ஆனந்த் இதுவும் பத்தி பண்ணல. பேச வேணாங்க. கடைசி வர அதான் புஷி ஆனந்த் பத்தி பேச வேணாங்க, விட்டுருங்க. டுமில் ப்ரோ, நீங்க புஷியை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஏன் அவர் செட் ஆக மாட்டாரு? இல்ல ப்ரோ, அதான் திருப்பி கேக்குறேன். புசியானது எதுவும் பண்ணல லைஃப்ல. நீங்க நல்லது எதுவும் பண்ணல, அதான் திருப்பி திருப்பி கேக்குறேன். பிளாக் மாந்தர் பிறகு கேட்டேன், அவருக்கு புரியல. திருப்பி திருப்பி நல்லது நீங்க செய்யல, நல்லது செய்யன்னு சொன்னது எவன்னு நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த அளவுக்கு கேட்டு இல்ல டுமில் விட்டாங்க. ப்ரோ, நல்ல எனக்கு புரிஞ்சுது இப்ப நீங்க விஜய்னா சொன்னது. அட்லீஸ்ட் டுமில் யோசிச்சிருக்காரு. அதுதான் டுமில் ப்ரோ, இப்ப நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. சரி, புஷியானந்த கூட விட்டுறலாம், அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு. இல்ல ஆனா அந்த ஜான் இல்லனா ஆரோக்கியசாமி விஜய்னா வந்து அவருவாச்சும் கொஞ்சம் இதுவா இருக்கலாம்ல. ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்றாரு? அவராவது கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம்.
அவங்க சொல்லுங்க. கேட்ட நான் என்ன வச்சுக்கோங்களேன் கைண்ட் ஆஃப் இல்லைண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னா அட்லீஸ்ட் யோசிக்கிற ஆங்கிள் கூட நீங்க இல்ல கரெக்டா? என்னங்க கேடு கட்ட ஏன்னா நாயின்னு சொல்றீங்க ஜான ஆரோக்கியசாமியா? இல்ல இல்ல ஏன்னா என்னன்னா இப்ப ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் நடுவுல விஜய் தான் மாட்டிட்டு முடிக்கிறார். விஜய் பாருங்க, அவர் நல்ல மனுஷரு, அவர் மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற மாதிரிலாம் வராரு. பட் இவங்க 2 பேரோட செயல்பாடுகள் நீங்களே சொன்னது மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குல்ல. அதுல பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆறது வந்து நம்ம விஜய் அண்ணா தான். கரெக்ட் தானே டொமினிக் ப்ரோ? நல்லது பண்ணுன்னு வர விஜய் அண்ணா வந்து புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் வந்து அது தப்பா கைட் பண்றாங்க தானே? கரெக்ட் தானே? நீங்க சொன்னது மாதிரி கரெக்ட் தானே? டுமில் ப்ரோ ஒரு ஆதவர்ஜுன் ஓரளவு பரவாயில்ல, இல்ல அந்த ஆளு ஏதாவது தவறு செய்யற மாதிரி இருக்காது ப்ரோ டுமில் ப்ரோ? ப்ரோ நான் பாட்டக சால்ட்டா குடிச்ச ஜம்முன்னு லைக் ஃபுல்லே இங்க இருக்க குடிச்ச ஜம்முன்னு இது போயிட்டே இருப்பேன். சரி ஓகே ஓகே. இல்லையே, இல்ல தெளிவா இல்ல தானே ப்ரோ பேச குடிச்ச மாதிரி இல்லையே, தெளிவா தானே இருக்கீங்க. நீங்க இல்ல இல்ல சொல்லிதான் தெரியுது நீங்க இப்பதானே குடிச்சிருக்கீங்க. இப்பதானே. ஓ இவர் இங்கதான் இருக்காரா? கைண்ட் ஆஃப் ஓகே கூல். நான் இங்கதான் இருக்கேன் ப்ரோ. ஹாய் ஹாய், ஹவ் ஆர் யூ? சாண்டி தான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு இருந்தாரு. சாண்டி இருக்காரா இல்ல கீழே போயிட்டாரா எனக்கு காட்டலையே. இல்ல ப்ரோ பிளாக் பாந்தர் இல்ல நான் ஜெனரலா என்ன நினைப்பேன்னா லைக் நீங்க எல்லாம் வந்துட்டு எங்களை வந்து வாய உடைப்பீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். இப்பதானே நீங்க ஓகே இங்கதான் இருக்கியா நீ? ஓகே ஓகே வா ஐ எம் வெயிட்டிங். இல்ல ஜெனரலா நீங்க யார் அப்படித்தானே பண்ணுவீங்க. ஒருத்தனை வந்து அவமானப்படுத்தணும் அப்படிதான் நினைப்பீங்க நீங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தா ப்ரோ ஆர்டர் டுமில் ப்ரோ பண்றாரு. தலைவர் ஜானவரி பாத்தீங்களா ஏமாத்துறான் ப்ரோ. என்ன தலைவர் ப்ரோ? வந்து ஒருத்தர் வந்து அப்படிதான் நினைச்சீங்க அப்படிதானே பண்ணுவீங்க. ப்ரோ நான் டிவிக்கு மோகன் பேசுறேன். மோகன் கேக்குதா டேய் ப்ரோ? உன்னெல்லாம் மனுஷன் மதிக்கிட்டு செத்துரு சவால். ப்ரோ மதன் இல்ல ப்ரோ, மோகன் மோகன் மோகன். நான் பாத்துக்கிறோம்டா. நீ அதாவது வந்து லைஃப்ல என்ன ப்ரோ? கேடு கேட்டதை விட தெவடியா பசங்க கேட்டு கேட்ட ஃபில்டரா நீதான்டா. ஆஹா டேய் வைத்தியகரா, அவர் திட்டினா சும்மா திரும்பி விட்டுருவேன். மரியாதை பேச ஒழுங்கா. அது வந்து அவங்களுக்கு தெரியும், நீ கம்முனு இரு. சரி ஜானவரி யாரு நீ அவன் என்ன? திட்டுறது டிவிக்கு மோகனை சொல்லிட்டு இருக்காரு. டிவி மோகனை திட்டிட்டு இருக்கான். மதன் ஏன் அமைதியா இருக்கு? மதன் நீங்க அமைதியா இருங்க. டிவி மோகன் நீங்க பேசுங்க. ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹக்கி இல்ல டுமில் ப்ரோ வந்துருக்கியா? ஐ மீட் யா கால் ஹக்கி ப்ரோ என்னாச்சு? டுமில் ப்ரோ இருக்கேன் கேக்குதா ப்ரோ? ப்ரோ டுமில் ப்ரோ இருக்கேன் ப்ரோ. ஹக்கி அதை கவனிச்சியா? அந்த ஐ எம் வெயிட்டிங்ன்றது விஜய் மாதிரியே அவர் சொல்றாரு. அப்படியே விஜய் மாதிரி இருக்கு ஒன்றாக. நல்லா ப்ரோ இருக்கு ஸ்டைலா. நீங்க தளபதி மாதிரியே பேசுனீங்க ப்ரோ டுமில் ப்ரோ. ப்ரோ அந்த ஐஎம் மீட்டிங் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க. அப்படியே தளபதி மாதிரி இருக்கு ப்ரோ. அந்த ஐஎம் மீட்டிங் ஒரு வாட்டி சொல்லுங்க. டுமில் ப்ரோ ஐஎம் மீட்டிங் ஒரு வாட்டி சொல்லுங்களேன். தளபதி மாதிரி இருக்கு. ஹக்கி அதை விட்டுற. நான் உண்மையா பேச உனக்கு தெரியும்ல. வா நம்ம பேசலாம் அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நீங்க நம்ம பேசலாம் ப்ரோ. மத்த குப்பையில போட்டுறேன் ஓகேவா? லைஃப்ல போட்டுறேன். எல்லாரும் குப்பைக்கு போங்கப்பா. நீங்க பேசுங்க. இல்ல நான் பொய்லாம் பேச மாட்டேன். ஸ்டேட்மெண்ட். குப்பையில ப்ரோ விட முடியல ஆல்ரெடி அங்க இருங்க ஒரு நிமிஷம். டிவிகேல இருந்து ஒரு 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 பெண்மணி வந்திருக்காங்க. டுமில் ப்ரோ பேசுறீங்களா? உங்க கட்சி தான். டுமில் ப்ரோ உங்ககிட்ட பேசணும் தான் வராங்களா? பேசுறீங்களா? டுமில் ப்ரோ டிவிகே உமன் ஐடி விங்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்களா? அவங்க கிட்ட பேசணும். பேசுறீங்களா? கேட்டனா டுமில் ப்ரோ? ப்ரோ ஐம் வெயிட்டிங் சொல்ல சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. யா கால் பேசுங்க மேடம் நீங்க. ஹலோ டுமில், யா சொல்லுங்க. நீங்க எங்க பண்ணீங்க? நான் இங்க ஒர்க் பண்றதான் விடுங்க. எங்க? தமிழ்நாட்டுலயா? தமிழ்நாடா? இல்ல நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க சொல்லுங்க. நான் சென்னையில ஒர்க் பண்றேன். சரி ஓகே அது சொல்லுங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஆக்சுவலா நானும் தளபதி ஃபேன் தான். நானும் டிவிகேல இருக்கேன்.
கேக்குதா? டுமில் ப்ரோ டுமில் கூப்பிடுறாங்க. இருங்க மதன் இருங்க, அவங்க 2 பேர் பேசிக்கிட்டோம். மதன் நீங்க இருங்க. டுமில் ப்ரோ இல்ல இந்த காமெடியா வந்து கூப்பிட்டு வச்சுட்டு ஐ மீன் லைக் அதான் தப்பே பண்ணாம வந்து வந்து வச்சு டேய் கம்முன்னு இரு. இல்ல 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 மேம் எனக்கு தெரியாது ஓகேவா. நீங்க தனியா வந்து சில பேர் இருக்காங்க அவங்க கிட்ட இது இது கேள்வி கேட்டுருக்கோம் ஓகேவா. இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட தான் கேட்க வந்தேன் ஆக்சுவலா. நீங்க நீங்க தளபதி ரசிகர் தானே? தளபதி ஃபேன் தானே நீங்க? டுமில் ப்ரோ மேம் உங்க அம்மா கிட்ட கேளுங்கம்மா. உங்க அம்மா கிட்ட கேளுங்க எது உண்மைன்னு. அதாவது பொய்ன்னு ஒண்ணு உங்ககிட்ட உள் உள்மன சொன்னது யாருன்னு உங்க அம்மாட்ட கேளுங்க ஓகேவா. உங்க அம்மா சொல்லுவாங்க எது உண்மைன்னு ஓகேவா. உங்க அம்மா சொல்லி கொடுத்தது உண்மை மட்டும்தான். இல்ல டுமில் ப்ரோ, நான் ஆக்சுவலா உங்களை ஸ்பேஸ்ல நிறைய பார்ப்பேன். நீங்க சூப்பரா பேசுறீங்க. உங்களுடைய ஸ்பீச்சஸ் நிறைய கேட்டிருக்கேன். அதான் மேம் நீங்க நீங்க வந்து உங்க அம்மா கிட்ட கேளுங்க. உங்க அம்மா எது சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேளுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எங்க எங்க அம்மா எங்க அம்மாவும் உங்களுக்கு ரொம்ப ஃபேன் ஆக்சுவலா. நீங்க டிஎம்கே பர்சன்ஸ்லாம் நீங்க வந்து பயங்கரமா சூப்பரா ஹேண்டில் பண்றீங்க. திமுக ஊபிஸ் 200 அதான் ஊபிஸ்லாம் மேம் ரொம்ப உங்க அம்மா கிட்ட கேளுங்க. திருப்பி திருப்பி திருத்தவுடைய பசங்க சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பிளாக் பேந்தர் மாதிரி ஆட்கள்லாம் வந்து திருப்பி திருப்பி போட்டு விடுவாங்க அது கேளுங்க. நீங்க நீங்க டிவிக்கேல ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களா? இல்ல இல்ல மேம் நீங்க உங்க அம்மா கிட்ட கேளுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். உங்க அம்மா தேவையா இல்ல முடியாது நீங்க இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. இல்ல அப்போ உங்க அம்மா தேவையா முடியலன்னா அடுத்து பிளாக் பேந்தர் தேவையா நான் கேட்டு கேட்க ஆரம்பிச்சேன். டுமில் ப்ரோ ஏன் அபியூஸ் பண்றீங்க? நான் உங்ககிட்ட சாஃப்டா தானே பேசிட்டு இருக்கேன். ஏன் அபியூஸ் பண்றீங்க? நானும் தளபதி ஃபேன் தான். நானும் தளபதி ரசிகை தான். விஜய் அண்ணாவோட ஃபேன் தான். நானும் உங்களை மாதிரியே நானும் விஜய் அண்ணா ஃபேன் தான். நீங்க எதுக்கு என்ன அபியூஸ் பண்றீங்க? திஸ் இஸ் சோ ராங் அதாவது யூ நோ. இதெல்லாம் மச்சான் பார்த்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படின்னா ஒருத்தர் டிமானலைஸ் பண்ணோம் மச்சான் நீ பாத்துக்கோ. பட் நான் டிமானலைஸ் ஆகல. ஒருத்தனை டிமானலைஸ் இல்ல பண்ணணும் இல்ல அந்த இருங்க, அளவுக்கு டுமில் ப்ரோ அவங்க பண்ணிட்டு அவங்க இருக்காங்க பாத்தியா. தாவேக்கா தான். இல்ல டிமானலைஸ் டுமில் ப்ரோ பண்ணிட்டு அவங்க ஒரே இருக்கா பண்ணி இல்ல பண்ணி வச்சிருக்கானுங்க மச்சான். பட் நான் இல்ல இல்ல டிமானலைஸ் ஆகல. டுமில் இல்ல மச்சான் அவங்க வந்து டிவிக்கே தான் மச்சான், இல்ல உன்கிட்ட தான் எவ்வளவு பேசுவாங்க. கேவலமா டிமானலைஸ் பண்ற அளவுக்கு அவ பேசியிருக்கா. அந்த அந்த நான் கம்முன்னு தான் அவன் கடைசி வர. யார நினைச்சு ப்ரோ பேசுறீங்க நீங்க? நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவங்க இப்பதான் ஸ்பேஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்களாம். உங்க ஸ்பேஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களாம். உங்களை ரொம்ப பிடிக்குமா? உங்ககிட்ட பேசலாம் 2 வார்த்தை பேச வந்தா நீங்க என்ன அவங்க அம்மா எல்லாம் அபியூஸ் பண்றீங்க டுமில் ப்ரோ? என்ன அவங்க எவ்வளவு சாஃப்டா பேசுறாங்க பாருங்க. கோச்சிட்டு கீழே போயிட்டாங்க. இப்போ மேல கூப்பிடவா வேணாமா திரும்ப? அவங்க டிவிக்கு விமன் விங்ல ஏதோ இருக்காங்களாம்ப்பா. உன்கிட்ட ஏதோ பேசணும்னு வந்தாங்க, நீ மட்டும் அபியூஸ் பண்ணி கீழே இறக்கி விட்ட. இப்ப அவங்களை கூப்பிடவா வேணாமா நான்? டுமில பேசுறியா? பேசுறேன்னு சொன்னா கூப்பிடுறேன் நான் மேல. திட்டாம அபியூஸ் பண்ணாம பேசுறேன்னா சொல்லு, மேல கூப்பிடுறேன். புரியுது. அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப வேற யாராவது டிவிக்கு இல்லாத பெண்கள் யாராவது டேய் கூப்பிடணும். மேல கூப்பிட்டு சாதி கேள்றா டுமில். அண்ணா கெட்ட பேர்றாரு. ஆமாயா, விஜய் அண்ணா கெட்ட பேர் தான். நீ என்ன இப்ப விஜய் அண்ணா ஃபேனா இருந்துட்டு நீ ஒரு லேடிஸ் வந்து இப்படி அபியூஸ் பண்ணி? ரஜினி ஃபேன்ஸ் மேல இது அரவிந்த் எங்க இருக்க? ரஜினி ஃபேன்ஸ் யாரும் இல்லடா. ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் யாரும் கீழே இல்லடா. நீ வேற ஏன்டா? அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நான் ஒரே ஒரு விஜய் ஃபேன், ஒரு கேர்ள், ஒரு லேடி தான் வந்தாங்க. நீ அவங்களை அபியூஸ் பண்ணி அமிச்சிட்டா என்ன? விஜய் ஃபேன்ஸ் இப்படிதான் அபியூஸ் பண்ணுவியா? அவங்க உன்னுடைய சொந்த ஆட்கள் தானே அவங்க. நீ என்ன திமுக காரங்களை திட்டுற மாதிரி அவங்களை திட்டிட்டு இருக்க? நாங்கெல்லாம் அமைதியா தானே இருந்தோம். அந்த பொண்ணுகிட்ட நீ பேசிட்டு இருந்தல்ல, எதுக்கு திட்டி அமிச்ச நீ? இப்போ கீழே அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க பாரு. இப்ப நான் மேல கூப்பிடுறேன், சாரி கேக்குறியா? டுமிலு நான் கூப்பிடுறேன் அவங்களை திரும்ப மேல. அவங்க கோச் கீழே போயிட்டாங்க நீ திட்டினதுல. நான் கூப்பிடுறேன், ஒரு சாரி மட்டும் கேட்டுரு ஓகேவா? விஜய் ஃபேன் பா அவங்களும், சாரி கேட்டுறியா? ஒருத்தனை திட்டி அமிச்சு ஒரு லேடி பேசினாங்க, இப்போ திட்டி அமிச்சிட்டே நீ நீ அவங்கள கூப்பிடுறேன் நான், சரியா? சாரி கேளு ஓகேவா? அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டியான். கேக்குறது பிரச்சனை இல்ல. நீ யாரு சப்போர்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎம்கே சப்போர்ட். டேய் நான்
நான் டிஎம்கே சப்போர்ட்டரா? நான் பேசுனது இல்ல டிவிகே அப்படிதான் கேட்க சப்போர்ட். முடியாதுடா, கேட்க முடியாது. அப்படிதான் கேட்க டிஎம்கே சப்போர்ட்டர்ட்ட சாரி ஏய் கேட்கல சொல்லடா. ஏய் அவன் விஜய், இல்ல இல்ல நீ அவங்க என்ன விஜய் மட்டும் சப்போர்ட்டரா? இல்ல விஜய் இப்பதான் விஜய் இப்பதான் உன்னோட சப்போர்ட்டரா? ப்ரொஃபைல் செக் பண்ண. உன்னோட நீ எவ்வளவு மட்டமான ஆளா இருக்கன்னு இப்பதான் செக் என் பண்ணிட்டு பேரை இருக்கேன். சொல்லு, என் பேரை சொல்லு. டேய் நானே பரவாயில்லடா எனக்கு ப்ரோ தெரிஞ்சு. நான் டேய் நான் ஃபர்ஸ்ட் தோனி இப்பதான் உன்னை சப்போர்ட்டர் செக் ப்ரோ. பண்றேன். டேய் நானே பரவாயில்ல. இன்ஃபேக்ட் நான் அட்லீஸ்ட் டேய் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியால எனக்கு தெரியும். ஓகேவா? நீ யார் சவால்? இப்பதான் உன்னை செக் பண்றேன். ப்ரோ எனக்கு ஒரு ஆஸ்திரேலியா தெரியும் ப்ரோ. எனக்கு ஒரு சொல்லுங்க ப்ரோ. ஆஸ்திரேலியா தெரியும். சொல்லுங்க. சொல்லிட்டாரு. இப்ப கும்மியில ஒரு தாவக்கால் தோழி ஒருத்தர் வந்தாங்க. அவங்க அசிங்கமா திட்டி அமிச்சு இப்ப விஜய் கெட்ட பேர கெட்ட பேருங்க சொல்லுங்க. நாங்க நீங்க மரியாதையா பேசணும்னா நானும் கூப்பிட்டோம். எங்களுக்கு மரியாதை கெட்டு போச்சு. கரெக்ட் தானே? இப்ப அண்ணாக்கு மரியாதை கெட்டு போச்சு பேரு. இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அபிஷேக் திட்டுறாங்கன்னு அந்த பொண்ணு தப்பா எடுத்துக்காரா சொல்லு. இப்ப அந்த பொண்ணு நான் மேல கூப்பிடுற மன்னிப்பு கேள்வி. நீ தான் திட்டி அமிச்ச அந்த பொண்ணு. தப்பு தானே அது? அதுவும் விஜய் ஃபேன் உங்க மாதிரியா? இல்ல போயிட்டாரு மதன் போயிட்டாப்ல. கனெக்டிங்ல போயிட்டாரு. எனர்ஜி சேவ் போட்டான். டுமில் கனெக்டிங்ல போயிட்டாரா? எனக்கு ஸ்டாண்டி டுமில்லாம் இருக்கிறாங்களே தெரியல. இருக்கான் எனக்கு இருக்குமா தான் காட்டுறேன். போயிட்டாங்கப்பா. அந்த மட்டை அது சரியா மட்டை ஆயிட்டாங்க. கிங்ஸ்லி ரெக்கார்டிங் சொல்றா இருக்கான் கீழே கிங்ஸ்லி போட்டேனா இது கடைசி போர்ஷன் கூட எடுத்துட்டாலும் பரவாயில்ல. இந்த இடையில 2 சண்டை போட்டானுங்களா, அதை யாரோ எடுத்துருந்தீங்கன்னா இல்ல கிங்ஸ்லி எடுத்திருக்கான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தான். இவனுக்கு இடையில அடிச்சுக்கிட்டானுங்களே, அதுதான் சமையா போச்சு. அதை யாரோ இவங்க இறக்கி விட்டாங்க. ஆனா நீங்க அந்த டைட்டில போடாம இருந்தீங்கன்னா சாண்டி இங்கே இருந்திருப்பாங்க. ஏங்க அவன் சாண்டி அது கரெக்ட் தான். இந்த ஹோஸ்டுக்கு ட்ரைனிங் பத்தல. அவங்க ஹோஸ்ட் எப்படி பண்ணோம், அவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் வந்து எடுக்க வேண்டியது. அவங்கதான் நல்லா ஆர்கனைஸ்டா போயிட்டு இருந்தாங்கல்ல. அவங்கள நீங்க ஏன் நம்ம எவ்வளவு கம்மியா இன்வால்வ் பண்ணுமோ அவ்வளவு கம்மியா இன்வால்வ் ஆகணும். டைட்டில் மாத்துறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல கண்டென்ட் நிறைய கொடுத்தாங்க. சாண்டி டைட்டில் பார்த்துட்டு கீழே போட்டாயா டிவிகே வெர்சஸ் டிவிகேன்னு போட்டுறியா? போடக்கூடாது. தெரியாது, தப்பு பண்ணிட்டானுங்க. அது பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி டைம்ல ஃபன் மாத்தி விட்டுருந்தா டைட்டில. ஆனா இன்னைக்கு அவனுங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும்டா, ஒரு தாவேக்காரங்கிட்ட பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு அவனுங்களுக்கு புரிஞ்சு. இந்த இது வந்து பேட்மேனா இதுலயே வருதுல, அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மீட்ஸ் அன் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட்ங்கிற மாதிரி சாண்டி அவனை முடிச்சு விடுறான். யார முடிச்சு விடுறது பார்த்தா கடைசியில சாண்டி முடிச்சு விடுச்சு. நான் கூட யாரும் சொல்றேன். சாண்டியோட மன உறுதியை நான் பாராட்டுறேன். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன் பாத்தியா, நான் டுமிலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தாவேக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிடறேன் பாரு அப்படின்னு ஒரு முயற்சி ஒன்று எடுத்தான் பாத்தியா. அதுக்கே சாண்டி வந்துட்டாரு. சாண்டி இப்ப வந்துட்டாரு. அஜித் ஃபேன் நினைச்சு இங்க இருக்கிற அஜித் ஃபேன் ஏன்னா இப்ப இவன் போட்டு வந்துட்டானா? சாண்டி அவன் இந்த மாதிரி திட்டலாமா? நீ தப்பு. அந்த ஆளு குடிச்சிட்டு ஓலறிட்டு இருக்கான். நீங்க பாட்டு அந்த ஆளு கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க கான் ஏத்திக்கிட்டு. ஏன் பாரு எனக்கு ஒரு நிமிஷம் அது தாவேக்காரரா இல்லையா? நீ ஒத்துக்கிறதானே தாவேக்காரன்? விஜய் பிராணி அவரு. அதுக்குன்ட்டு டிவி விஜய் வந்து குடிக்க கூடாது மது ஒழிப்புன்றாரு. நீங்களே குடிச்சிட்டு வந்து ஸ்பேஸ்ல பேசுறீங்க. அது அவரை போய் கேள்வி. என்ன கேட்டா நானா குடிச்சிட்டு வந்து பேசுறேன். அதுக்குதான் நான் தாவேக்காரன் தானே. ஆமா இங்க வந்து திமுக மேல கூட இது பண்ண முடியாது. அவன் டாஸ்மார்க் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆசிரியர் பண்ணிட்டு இருக்கான். நீ தமிழ்நாடு அரசு மேல கூட சொல்ல முடியாது. என்ன நீ இப்படி? சாண்டி ஒரு விஷயம் ஐக்கிய ஒண்ணு சொல்லிக்கிறேன். சாண்டி ஆக்சுவலி உங்களை எங்களுக்கு இப்பதான் தெரியும். பட் வந்து துமில் வந்து தாவேக்க ஆரம்பிச்சதுல இருந்து இங்க வந்து பேசினுக்கிறப்பல அவர் சீனியர் இங்க ஆக்சுவலி. எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா சிச்சுவேஷனை பத்தி எந்த நேரத்துல 7 வருஷமா தெரியும். விஜய் பேரை பச்சை குத்திருக்கான். சாண்டி அவன் 7 வருஷமா தெரியும். விஜய் பேரை பச்சை குத்திருக்கான். விஜய்க்காக நிறைய பேசிருக்கான். நீ இப்பதான் விஜய்க்காக பேசுற. எனக்கு ஆர்வமா இருக்கு. எந்த இடத்துல பச்சை குத்திருக்கான்?
கையில பச்சை கொடுத்துருக்கான் விஜய் பேரும். கையில தானா? ஓகே. இருக்கட்டும்யா. ஆனாலும் சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்றேன் என்னடா என்ன அப்படின்னு பெரிய சொல்லிட்டு போர் இறக்கி விட சுச்சுவேஷனா? கேக்குற இப்ப நாளைக்கே நீ நானும் டிஸ்கஸ் பண்ணி அப்பயும் இறக்கி விட நீ மாட்டேன். நானும் டிஸ்கஸ் பண்ணி உங்க உன்னை 2 சால்வ் பேருக்கும் சண்டையை மூடி விட்டுதான் வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னா நான் என்ன பண்றது? ஒரு எனக்கு நிமிஷம் புரியல. சாண்டி, இரு ஒரு நிமிஷம் மதனே. சுச்சுவேஷன் என்னன்னு நாங்க ஏன் புரிஞ்சுக்கணும்? உங்க கட்சியை குடிக்காரனை குடிக்க கூடாதுன்னு நீ சொல்லியா? அது நான் சொல்லிக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல சொன்னா அது புரியாது. அதுக்குதான் கீழே இறக்கி விடியா கெஞ்சினேன். எதுக்கு கெஞ்சினா நானு? தலைவட்டி இல்லாம வரும்போதே அந்த ஆளு இறக்கி விட்டா வரும்போதே அப்புறம் அந்த ஆளு கேட்டேன். போதில எங்களை திட்டுற இல்லையா? ஆமா, அந்த வந்தப்பே ஆளு இறக்கி சொன்னான். விட்டா போதில சாண்டி, எங்களை திட்டுறதுக்கா? சொந்த கட்சிக்காரன் உன்னையே நாய்க்கு பிறந்த நாயான்றான். எங்களெல்லாம் எப்படி சொல்லுவான்? இல்ல சாண்டி, ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியல. இப்போ குடிச்சிட்டு வந்த தாவேகா காரணத்துக்கும் குடிக்காம வர தாவேகா காரணம் எங்களுக்கு வித்தியாசம் தெரியல. So, அதனால எங்களுக்கு அது பழகி போச்சு. இல்ல சாண்டி, நான் திரும்பியும் சொல்றேன், நீ அவனை கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா அவன் பல வருஷமா விஜய் ஃபேனா இருக்கான். நீ இப்ப தலைக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கட்சி உள்ளார அவன் உனக்கு எவ்வளவு அவனுக்கு உரிமையா வித்தியாசம் மேல இருக்கு. இல்லையா வந்து கேட்டான் மதனே? பாத்தியா? அந்த பாயிண்ட் முடியா நீங்க? இவனோட என்ன இப்ப இங்க பாரு அவனுக்கு சாண்டி, சரி அந்த பாயிண்ட் விடுங்க. என்கிட்ட இதை பேசணும்னு சொல்லிட்டு மேல கூப்பிட்டீங்களா? அப்பயே அது என்னன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு மறந்துருச்சு. இல்ல உங்ககிட்ட அந்த என்ன ஆளு பேசி. போதையில சொன்னாலும் ஒண்ணு கவனிச்சியா? ஜான் ஆரோக்கியசாமி, புசி ஆனந்த் எல்லாரையும் திட்டுறாப்படி போதையில கூட. ஆமா. அது அவரோட கொஞ்சம் புரியுதல் விட்டுருந்தா எப்படி விஜய் வேணா இருந்துட்டு திட்டிருப்பான். போட்டும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். ஓகேவா? ஆஹ் என்னங்க சரியா? ஒன்னா இந்த இந்த இருக்கீங்க? கதையில எல்லாரையும் கழுவி குறுக்கதை கழுவி விட்டுட்டு மாத்தி மாத்தி இருக்கிறதுலாம் வேணாம். திட்டிக்கிறீங்க. அவன் உன்னை திட்டுறான், நீ அவனை திட்டுற. அவன் ஐயோ குடிக்கார அவருக்கு பையன்ற, இந்த ஜான் நேரத்துல ஆரோக்கியசாமி அவருக்கு திட்டுறான், புசி தெரியாதுயா. ஆனந்த திட்டுற. அப்புறம் இல்ல எல்லாரும் இல்ல ஒன்னா இந்த நேரத்துல இருக்கீங்கன்றீங்க. யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த நேரத்துல நீங்க பாட்டுன்னு கூப்பிட்டு வச்சு இது பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும்யா நீங்க. அப்ப சரியா? உங்க கட்சியில இதெல்லாம் அடிக்கடி வேணாம். குடிச்சிட்டு இப்ப அடிச்சுப்பீங்க, நீங்க குடிச்சிட்டு என்கிட்ட அடிச்சுப்பீங்களா மாத்தி மாத்தி? அது சாண்டி நான் ப்ரோ, ஏன் அடிச்சுக்கிறேன்? அவரை போய் கேளுயா. நீ என்ன கேட்டா நான் ஏன் பண்றேன்? நான் சாண்டி தெரியாம ப்ரோ, நான் அவ்வளவு ஒன்றாக நேரம் பேசு கெஞ்சிக்கிட்டு பேசு இருக்கிறேன் நானு. ஒன்றாக. நான் உன்னை கேட்டுக்கிறேன் சாண்டி ப்ரோ. ஆக்சுவலி குடிச்சிட்டு வந்தவங்க குடிக்காதவங்க வித்தியாசம் எங்களுக்கு தெரியலன்னு சொன்னல. இப்போ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், அரசியலாவே நான் கேக்குறேன். ம். இவர் ஆதவர்ஜுன் வந்து ஏதோ பேசிட்டு இப்ப ட்விட்ல வந்து நான் இதுவா பேசிட்டேன், இது என்னுடைய இயல்புக்கு மாறா சுயநினைவுக்கு மாறா நான் பேசியிருக்கேன்னு சொல்றாருல்ல. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல நாங்க எப்படி அது புரிஞ்சுக்கணும்? நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்னா அவர் குடிக்கல. ஏங்க என்னங்க உங்க கட்சிக்காருக்கு நான் ஏங்க பொதுச் அவர்தான் செயலாளர் அவர் சொல்றாரு. என்னங்க எல்லாத்துக்கும் விஜய் தேர்தல் மேலாண்மை கிட்டையும் பொதுச் செயலாளர் பேசுனதை நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். சரியா? இல்ல இல்ல நான் அவரு பொறுப்புல இல்ல. இயல்பு பொறுப்புல அவர் இருக்கவங்க யாரும் ஒன்றாக ஏங்க என்ன கேட்க அவர் வர்றாருன்னா, எலெக்ஷன் கமிஷன்ல வேலை செய்யல. இல்ல நான் அவர் எலெக்ஷன் கமிஷன்ல வேலை தெளிவா செய்யல. சொல்லிடுறேன். அவர் வேலை செய்யறது தாவே காக்கு. இல்ல ஒன்றாக நீங்க கேட்ட கேள்வி இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்றேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, இப்ப சொன்னீங்கல்ல டும்மில் மேல குற்றச்சாட்டு வச்சீங்கல்ல, ஆதவர்ஜுனாவே சொல்றாரு நான் இயல்பை மீறி பேசிட்டேன், இயல்பை நேச்சரை மீறி பேசிட்டேன் அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் குடிக்கல. அப்ப அந்த நேரத்துல அவர் குடிச்சிட்டு பேசல. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, குடிச்சிட்டு பேசுற தாவேகாரனுக்கும் குடிக்காம பேசுற தாவேகாரனுக்கும் எங்களுக்கு ஒரே மாதிரிதான் தெரியுது அப்படி. இப்ப பாருங்க, ஆதவர்ஜுனாவே வந்து நான் தெரியாம பேசினேன் இந்த அப்படின்றாரு. கலாய்க்கிறவெல்லாம் வேணாம். வேற ஏதாச்சும் கேள்வி கேட்கறது நியாயமா கேள்வி. மக்கள் விஷயத்துல ஏதாவது ஏங்க கேள்வி அவர் கேட்கறதா கேள்வி பதிவு கேளுங்க பாக்கலாம். போட்டிருக்காருங்க சாண்டி, அவர் பதிவு போட்டிருக்காரு. அதனாலதான் நான் கேட்டேன். அவர் ம். இது குடிச்சிருந்தேன்னு என்னோட போட்டுட்டா அசம்ஷன் எனக்கு கிடையாது. கேள்வி வந்திருக்காரு. சரி ஏதோ குடிச்சிருப்பாரு போட்டிருக்கேன். அவர் குடிக்கல. அவர் தெளிவாதான் பேசினாரு. நீங்க அதை அவர்கிட்டயே போய் கேளுங்க. நான் தெளிவா சொல்றேன். எந்த விஷயமா இருந்தாலும் நான் எதை சொல்லணுமோ அதுதான் சொல்லுவேன். இஷ்டத்துக்குலாம் நீங்க சரி கேள்வி விஜய் வர கேட்டுருந்தீங்களா? சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் விஜய் சொல்ல வர சொல்லுங்க. முடியாது. போய் சரி விஜய் வர கூப்பிடுங்க. சொல்லுங்க. கூப்பிட்டா வராரான்ட்டு போய் கூப்பிடுங்க. யாரு வேணாமா? இப்ப நீங்க தாங்க வந்து உக்காந்துக்கிறீங்க. இதுக்கு மட்டும் நான் ஆதவ உட்காந்தா போய் கேளுங்க, ஆதவ போய் கேளுங்கன்றீங்க. நான் உட்காந்தேன்னா நான் நீங்க ஆக்சுவலி இல்லங்க, இப்ப நீங்க மதன இதுக்கெல்லாம் போய் இருக்கிறேன். ஆதவ கேளுங்கன்னா அப்ப அதான் போய் தாவேக்கானா கூப்பிட்டா நாங்க விஜய் கிட்ட கெடுக்கிறோம். நீங்க எதுக்கு வரீங்க? நான் ஆஸ் சப்போர்ட்டர் நான் வந்து உட்காந்துருக்கேன். ஓகே. நீங்க மேல கூப்பிட்டீங்க வந்தேன். ஓகேவா? கேட்கறதுக்கு நியாயமான கேள்வியே கேட்கணும். எதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியுமோ அதுக்கு தான் நீங்க கேட்கணும். நான் இஷ்டத்துக்கு நியாயமான கேள்வி தானே தலைவர்கிட்ட ஏங்க. உங்களுக்கு பொதுச் பதில் செயலாளர் பேசினது, இல்லைன்றதுக்காக மேலாண்மை நான் பொதுச் கேள்வி செயலாளர் கேட்டது பேசினதுல என்கிட்ட தப்புன்னு கேட்கக்கூடாது. ஆயிடுமாங்க? ஓகேவா? மக்கள் அப்ப விஷயமா வேற ஏதாச்சும் எதெல்லாம் பிரச்சனை உங்ககிட்ட இருந்தா ப்ரோ அதுக்கு கேட்கலாம்? ஒரு பதில் எக்ஸ் சொல்லுங்க. சீஃப் மினிஸ்டர் ஓகேவா? அவன் பேசுறீங்க, கேட்டா எங்க கட்சி இல்லன்றீங்க. என்ன ப்ரோ இது பேச்சு? அதெல்லாம் விடுங்க. அது வேற மேட்டர். அது யார் பேசுறானோ அவன் பொறுப்பு. சாண்டி பொறுப்பு கிடையாது. விடுங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இவருக்கு வந்து எப்படி புசி ஆனந்தும் ஜான பிடிக்கலையோ அந்த மாதிரி இவருக்கு வந்து ஆதவர்ஜுனா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி அப்படிலாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது. நீங்க பதில் சொன்னா சொல்லுங்க. பதில் வந்து நீங்க எதை கேட்கணுமோ அதை தான் ஏங்க இல்ல கேட்கணும். அந்த அப்புறம் அத கேள்வி நியாயமா பதில் தானே நாங்க ஒன்றாக சொல்லுமா? கேட்டாரு. அப்புறம் என்ன அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க நாங்க எதுக்கு சாண்டி அவருக்கு ப்ரோ கூட எதுக்கு கேட்கலையே. இருபத்தி வேணாலும் ரெண்டு கேளுங்க. நாள் என்ன சரியா? நான் பண்ணீங்க? நான் சரி
சாண்டி இந்த மாதிரி அதாவது விஷயத்துக்குலாம் நீங்க தலைவர் என்ன உட்கட்சி சொன்னாருன்னா, பிரச்சனைக்குள்ள நீங்க போக கூடாது. மக்கள் பிரச்சனை எது இருக்கோ ஏங்க இது அதுக்குள்ள போகணும். உட்கட்சி பிரச்சனை கிடையாதுங்க. எது உட்கட்சி பிரச்சனை? ஏங்க என்னங்க அடிப்படையே தெரியாம இருக்கீங்க? அடுத்த அடிப்படையா கட்சி எங்களுக்கு தெரியும் தலைவர்களை சார். ஒருமையில இல்ல பேசுறது அடிப்படையா பேரே எங்களுக்கு உட்கட்சி தெரியும் சார். பிரச்சனையா? அவர் சரி எங்கேயோ நீங்க பேசிட்டு சொல்லுங்களேன். இருக்கதை அடுத்த ரெக்கார்ட் பண்ணது தலைவர்களை யாரு? பத்தி பேசுறது பேர் தான் உட்கட்சி. இல்ல அவர் சாண்டி எங்கேயோ ஓவர்லாப் பேசுனதை பண்ணாதீங்க. ரெக்கார்ட் பண்ணது சாண்டி யாரு? ஓவர்லாப் பண்ணாதீங்க. சாண்டி ரெக்கார்ட் ஓவர்லாப் பண்ணது பண்ணாம யாரு? கொஞ்சம் கேளுங்களேன். ஓவர்லாப் பண்ண அதை நீங்க இப்ப ஆதவ டும்மிலுக்கும் சாண்டிக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. புரியுதா? இதேதான் டும்மிலும் பண்ணாப்புல இப்ப சாண்டியும் பண்றாப்புல. நான் தெளிவா அதான் பேசிட்டு இருக்கிறேன். அது ஆதவர்கிட்ட சரியா? போய் கேள்வி நீங்க ரெக்கார்ட் பண்ண யாருன்னு கலாய்க்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்டா வேணாம். நான் தெளிவா தான் பேசிட்டு கலாய்க்கிறது இல்ல. இருக்கேன். பேசும்போது இல்ல ஓவர்லாப் பண்ணாதீங்க சாண்டி. நான் அததான் சொல்றேன். நான் உங்களுக்கு தான் தெளிவா புரியலையா? தெளிவா தானே சொல்றேன்யா. இருக்கீங்க. அது குடிக்கலல்ல, ரெக்கார்ட் பண்ணது கஞ்சா அடிக்கலல்ல, யாருயா? ட்ரக் அடிக்கலல்ல நீங்க. இருங்க நீங்க ஒன்றும் கஞ்சா நான் அடிக்கலல்ல, ஏன் ட்ரக் அது அடிக்கலல்ல, பண்ண போறேன்? நீங்க கிளீனா ஏன் அது தானே திருப்பி இருக்கீங்க. இருக்கீங்க ஊரெல்லாம்? இல்ல அப்ப சாண்டி ஓவர்லாப் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருங்க. சாண்டி அதாவது ரெக்கார்ட் அப்ப பண்ணது யாருன்னு ஓவர்லாப் பண்ணாம அமைதியா இருங்க. இல்ல ரெக்கார்ட் பண்ணது யாருன்னு எங்க கிட்ட கேக்குறீங்க. தெளிவா தானே இருக்கீங்க. ரெக்கார்ட் பண்ணது யாருன்னு நீங்க ஆதவர்ஜனோட தான் கேட்கணும். ஆதவர்ஜனை கண் முன்னாடி கேமராவை ரெக்கார்ட் பண்ணிட்டு பின்னாடி பேக்லயே நடந்து போற ஒரு ஆளை நீங்க எங்க கிட்ட வந்து யாரு ரெக்கார்ட் பண்ணா நீங்க கிட்ட கேக்குறீங்க. இப்போ சொல்லுங்க. ஏன் உங்க கட்சி தெளிவு ஆளுங்களே நீங்க ஸ்பை மாதிரி உள்ள அனுப்ப மாட்டீங்கன்னு யார் எங்க நம்ப கட்சி முடியும்? ஆளுங்களே நீங்க எதுங்க பனையூர் ஆபீஸ்க்குள்ள விடுறீங்க? எனக்கு புரியல. ஆமா. என்னங்க லாஜிக் இது? ஸ்பை மாதிரி உள்ள ஹக்கி அனுப்பிச்சு விடுவீங்களா? அந்த ப்ரோ, வேலையை தானே நாங்க ஹக்கி பாக்குறீங்க அனுப்புறோம் தான் ப்ரோ ஊரெல்லாம். சாண்டி ஒரு விஜய். நிமிஷம் என்ன ப்ரோ மியூட்ல இன்னும் இருங்க. நான் புரியாம ஹக்கி கிட்ட இருக்கீங்க? பேசிக்கிறேன். நான் ஹக்கி கிட்ட பேசிக்கிறேன். ம். ஆக்சுவலி ஹக்கி இது வேற யாராவது ரெக்கார்ட் பண்ணாங்கன்றது மேட்டர் இல்ல. பேசுனது ஆதவ அர்ஜுன் தானே. அவர் வாய்க்குள்ள பூந்து யாரும் பேசல. பேசுனது ஆதவ அர்ஜுன் தானே. ஆமா எனக்கு ஆமா. அப்புறம் கேட்டா இதை கேள்வி கேட்டா அது உட்கட்சி பிரச்சனை வேற சொல்றாங்க. அடுத்த கட்சி தலைவர்களை ஒருமையில பேசுனதை உட்கட்சி பிரச்சனைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இவர்கிட்ட தான் நீங்க அரசியல் பேச போறீங்களா? இதுக்கு பேர் கலாய்க்கிறது. இப்ப நான் நீங்க கேட்டது சொல்லுங்க. மக்கள் டும்மிலுக்கும் விஷயத்துல ஏதாச்சும் இவருக்கும் பிரச்சனை கேளுங்கன்னா அது டும்மிலுக்கும் கேளுங்கயா. இவருக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? ஹக்கி நீங்க மக்கள் சொல்லுங்க. விஷயத்துல பேசுற பிரச்சனையை நான் பேசுங்க. ஹக்கி கிட்ட எல்லா பேசுறேன் பிரச்சனையும் சாண்டி. எடுத்துட்டு வருவீங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்றேன் சாண்டி, நான் உங்ககிட்ட பேசல, ஹக்கி கிட்ட மனுஷங்க பேசுறேன். கிட்ட பேசலாம்யா. திமுக உடன்பிறப்புகள் கிட்ட பேச முடியாது. தேங்க்யூ. நான் அதனாலதான் உங்ககிட்ட பேசாம நான் ஹக்கி கிட்ட பேசுறேன். நித்தந்தரா சொல்றேன். ஓட்டான் கனெக்டிங் ட்விட்டர். நீ போய் டுமில் கூட பேசுப்போ, எங்க கூட பேச முடியாது. டுமில் திட்டுவானே, அவன்கிட்ட பேச முடியாது. நாயின்னு பேசுவானே. என்னையா ஒரு விஷயம் கேட்டதுக்கு இவ்வளவு ட்ரிகர் ஆகுறானு. மாமே நீ சொன்னது நல்லா இருந்தது. இப்ப கிங்ஸ்லி கீழே டுமில் பேசின ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அந்த ஆதவர்ஜன ஆடியோவும் ஒன்னா சேர்த்து ஒரு ட்விட்டை போட்டு விடு. ஐயோ கடவுளே. ட்வீட் போறேன்னு தெரியல. பாக்கலாம் ரெக்கார்டிங் போட்டு போனாது. அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்காது. பேசுறத பேசிட்டு இல்ல பேசுறத பேசிட்டு இது என் இயல்புக்கு மாறான செயல்பட்டேன். என்னடா ஏதாவது சிந்தட்டிக் ட்ரக் அடிச்சிருந்தியாடா? இயல்புக்கு மாறா பேசிட்டு. இதுல நீங்க அது சொல்றீங்க. இந்த கோமாளிங்க வேற கீழே போயிட்டு கமெண்ட்ல பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அது இன்னொருத்தன் அந்த கேமரா ரெக்கார்டு எடுத்து லீக் பண்ணவன தான் ப்ரோ பிடிக்கணும். அவனை பிடிச்ச தண்டனை கொடுக்கணும். டேய் என்னன்னா எடுத்தது ஆதவோட டிரைவரா தான் இருப்பான். கரெக்டா பிடிங்க. ஏங்க மூஞ்சிக்கு நேரம் எடுத்துட்டு வராங்க. எவனும் தெரியாத எடுத்த மாதிரி வெட்ட வழியில நடந்துக்கிறானுங்க 2 பேரும். இவன் மூஞ்சிக்கு நேரம் பேக்ல நடந்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அதை யாரு லீக் பண்ணாலும் இன்னி வரைக்கும் ஆது வருது. இப்ப வரைக்கும் ஆது வருது தெரியாதுன்னா என்ன லாஜிக் புரியல. இதுல வேற இவனுக்கு வேற இது வந்து கண்டுபிடிச்சு யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு கட்சி விட்டு நீக்கணும். அது பண்ணணும், இது பண்ணணும். இவன் சாண்டி வேற இருக்காப்லையான்னு தெரியல. மேல வந்துட்டு அது உங்க பையன். அப்ப எந்த லட்சணத்தை நீ கட்சி வச்சிருக்கேன்னு பாரு. ஒருத்தன் ஆது வருது மூஞ்சிக்கு முன்னாடி கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு ஒரு டிஎம்கே ஆள் இருக்கிறாங்கன்னா அந்த லட்சணத்துல அவங்க கட்சி வச்சிருக்காங்க. இதுல நீ 2026 நீ ஜெயிச்சிருவ. வாழ்த்துக்கள். இல்ல வேற வேற கட்சியில இருந்து வந்தவனெல்லாம் வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணாங்கன்னா விஜயை தவிர்த்து அங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. விஜய் அப்பாவே டிஎம்கே தாங்க. நீங்க வேற வைஷ்ணவி அம்மா டிஎம்கேன்னு சொல்லிட்டு வைஷ்ணவி சனியை ஒழுங்கு விஜய் அப்பனே டிஎம்கே. அதுக்குதான் சொல்றேன் விஜயை தவிர்த்து யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. அப்படி வரீங்க நீங்க. ஓகே இதுல ஒரு அரசியலாதான் கிளிப்பாரம்.
நமக்குன்னே வந்து சேர்றோம். ஆதவர்ஜுன் பொழுதனைக்கு நமக்காக ஐஎம் கண்டென்ட் வெயிட்டிங் வேற. கொடுத்துருக்காயா. ஆனா நல்லா சொன்னான்ல ஐ மீட்டிங். நான் போய் தூங்கலான்னு இருந்தேன்யா. சரி நானும் இங்க தான் வந்து இப்ப காதை கரெக்டா கழட்டி வச்சு தூங்கலாம். நான் அதுதான் ஒன்றரை நான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தேன். இவனுக்கு திராவிட ஒன்று தேனோஸ் மதம் ஏதோ சேலத்தை பத்தி ஏதோ கண்டதையும் பேசிட்டு இருந்தோம். எனக்கே அரை தூக்கத்துல இருந்தேன். நேரம் வந்து அந்த டுமியில அப்பதான் டக்குனு முடிப்பு வந்துச்சு. டுமியில சாண்டி வந்து தூக்கத்துக்கு எடுத்து விட்டு போயிட்டாங்க. அடுத்து இப்ப தூக்கம் வருமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு டும்மிலுக்கு யாரோ போன் அடிச்சோ இல்ல ஏதாவது பண்ணி அவனை கூட்டின்னு போய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் சும்மா போயிருக்க மாட்டான். அக்கி நீ தூங்கி தான் இந்த ஃபன் மிஸ் பண்ணிருக்குல. கரெக்ட் தானே? நான் அப்பதான் நான் சரி டாட்டா பை பை தூக்கம் போலான்னு போனேன். கரெக்டா வந்தா என் மேல இருக்கு கேக்குறேன்னு சரி ஏதோ கேட்க போற 10 நிமிஷம் கொடுங்க அப்படின்னா அடுத்து சாண்டி வந்தான். சாண்டி டிஎம்ல வந்து கீழே இறக்கி விடுங்கன்னு இருக்கேன். ஒன்றாக நீ ஸ்பேஸுக்கு வரனா தூங்க போயிருந்தா நேற்று ஃபன்லாம் மிஸ் பண்ணிட்டு போனேன். சரியான ஃபன். நான் நேரம் தூங்கி இருப்பேன். அதே இது ஓரமா கட்டிட்டு இருக்கட்டும் நான் மட்டும் தூங்கி இருப்பேன். கட்டளை என்னால இதுல பங்களிப்பு கொடுக்காம இருக்க முடியல. நெஞ்சு பரான்றுச்சு. என் வாழ்க்கையில ரொம்ப நாள் சிரிச்சிங்க. நான் பயங்கரமா சிரிச்சேன். அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சிட்டது மைக்கு வீட்டுல போட்டு சிரிச்சிட்டு. கீழே முகமது அலி கமெண்ட் செக்ஷன்ல வேற தனியா சிரிச்சுட்டு. அவனுக்கு வேற வேலை இல்ல. அவன் எல்லா ஸ்பேஸ்லயும் வந்து கமெண்ட் செக்ஷன் நிரப்பிட்டு போவான். அந்த உண்டியல்ல காசு போடுற மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷன்ல கிரிக்கிட்டு போவான். அம்மா ஜல்லிக்கு புரிய அவரு வாடிற மாதிரிட்டாரு. சொல்ல மாறிற 10 கமெண்ட் ஆச்சு போட்டா அவனும் பழகு. எனக்கு எங்க சிரிப்பு அடக்கம்னா யாரோ பொம்பளை வயசுல பேசணுன்னே கிடந்து உங்க அம்மா எழுதணும்னு எனக்கு நான் தான் அவன் பேண்டர் சொன்ன மாதிரிதான். நீங்க டிவிக்கேன்னு சொன்னா அபியூஸ் பண்றாங்க. சாண்டி டிவிக்கு என்ன அவன் கிடைக்கிறான் தாங்கிடுறான். டிவிக்கு சேர்ந்து ஒரு லேடி சொல்றாங்க அப்பா டிராவிடா நீ இப்பதான் கேட்டிருக்க. அக்கி வந்து ஆல்ரெடி புலி வெட்டிட்டு பேசிருக்கான். இவனாச்சும் பரவாயில்ல கண்டென்ட் தரல. புலி வெட்டி பயணமா கண்டென்ட் கொடுத்தேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற லவ் பண்ற புலி வெட்டி 1000 ரூபாய் கண்டென்ட் கொடுத்தான். அவர் 1 ஹவர் கிட்ட போச்சுன்னு 2 பேர் அக்கியெல்லாம் வாய்ஸ் பார்த்து பேசி திரும்பி அவனுக்கு குடிச்சுதான் பேசினான் அன்னைக்கு. அவனு சரக்கு தான் இருந்தான். ஆனா அவனுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்தான். அக்கி இதை வச்சு நான் நீ மாற்றி பேசணும் வாய்ஸ் பார்த்து. அவன் நம்பிட்டான். இவன் நம்பிட்டான். ஆனா பிரச்சனை தெளிவா இல்ல. ரொம்ப தெளிவா அவன் ஓரளவு தெளிவா இருந்தான் பேசுற அளவுக்கு. இவன் ரொம்ப மட்டையாயிட்டான். டிவிக்குன்னு சொல்ல ட்ரிகர் ஆயிடுறாங்க. டிவிக்கு சொல்ற திட்ட ஆரம்பிச்சிடறான். நான் சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு வந்து சாண்டி இந்த இன்னொருத்தன் வந்து பேசுவானே அவன் பேர் என்ன பேந்தர் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. பிங்க் மேன் இல்லப்பா. ஒரு ஒரு மாமா ஒருத்தர் வந்து பேசுவாப்லையா சின்ன பையன் ஒருத்தன். சித்தி. இவனுங்க 2 பேரோட தாட் ப்ராசஸ்க்கும் எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல. ஏன்னா அவனும் நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவன் மாட்டுன்னு ஒண்ணு பேசின்னு கிடப்பான். இவனும் நம்ம ஒண்ணு கேட்டா அவன் மாட்டுன்னு பேசிட்டு இருந்தான். ஒரே ஒரு மேட்டர்னா அவன் ஸ்டெடியா பேசினா அவன் கொஞ்சம் குழகுழன்னு பேசினான். அது மட்டும்தான் டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்ணது. இல்ல ஒன்றாக நம்ம ஸ்பேஸ்ல அந்த மாதிரி பேசுறான். சித்து பக்கத்துல ஏபிடி ஸ்பேஸ் போனா அவங்க பேசுறதெல்லாம் ஒத்துக்கிறான். அவன் ஆமா இந்த கலைஞர் நிறைய செஞ்சிருக்காருங்க. நம்ம ஸ்பேஸ்ல வந்து அதெல்லாம் இல்லைங்க எப்படி பேசணும் இதை அடிக்கிறான். அவன் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறான். கேட்கலண்ணா இல்ல அது காரணம் நீதான். இல்ல நான் கிடையாது. நானும் ஏபிடி ஸ்பேஸ் இருப்பேன். அங்கேயும் இங்க வந்தா இங்க பாரு. இங்க வர பல பேரு ஊ மேல காண்டில தான் பேசுறாங்க. திமுக மேல காண்டு இல்லைன்றதான் ஒரு நிமிஷம். சித்லான் மாதிரி கிடையாது. அது வந்து பாப்பான் தான் அவன் பேச மாட்டான். எனக்கு அவனுக்கு எல்லாம் அது எனக்கு தெரியல. அவனை உட்கார வச்சு கேட்டாதான் தெரியும். சரி நீங்க பேசினதுங்கப்பா. நான் அப்படியே லிசனர் போறேன். நீங்க ஜாலியா பேசினது. ஆல்ரெடி வந்திருக்கான் தெரியுங்களா? அவன் இதுவரை பல வாட்டி வந்திருக்கான். முத வாட்டி ரொம்ப பெட்டு.
எமினன்ஸ் போயிட்ட விட எனக்கு ரொம்ப போயிட்டான். இப்ப இல்ல, திமுக முன்னாடி அந்த கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு தாவைக்கு ஆரம்பிக்கு முன்னாடி நைட்ல சரக்கு போட்டு வந்துருவான் 12 மணிக்கு. இல்ல பகல்லே குடிச்சுதான். இல்லைங்க, நைட்டு எப்ப தெரியுமா, இவன் போக்குரின்னு ஒருத்தர் இருந்தான் ஓகேவா, அவங்களுக்கு தெரியுமா இந்த பெட்ரோல் சைக்கிள் ஒருத்தர் இருப்பான் ஓகேவா. எப்பெல்லாம் எங்களுக்கு போர் அடிக்குதோ அப்பெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமை சாயங்காலமோ ஸ்பேஸை போட்டு அவனை டேக் பண்ணி விட்டுருவான், வந்துருவான் ஸ்பேஸுக்கு. சரியான கண்டென்ட் கொடுப்பான் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அவன் போக்கிரி நடந்து கண்டென்ட் தான், இவன் பயங்கரமா கொடுப்பான் கண்டென்ட், உக்கரத்துல இருப்பாங்க. சாண்டி ஸ்பேஸ் போட்டிருக்கா, நம்ம எல்லாம் அங்க போய் மன உளைச்சல் கொடுப்போமா அவனுக்கு? நான் தூங்கலான் இருக்கேன், யாரு சொல்றீங்க? அவன் போனா நம்மள ஏத்த மாட்டான். ஏங்க எமோஜி போட்டதுனால டென்ஷன் ஆயிட்டு வேண்டாமா? இந்நேரத்துக்கு அவன் ஸ்பேஸ்ல யாரும் இருக்க மாட்டான், நம்ம கூட நம்ம தான் ராஜா. அதான் கீழே போயிட்டு பாவம் எவ்வளவு மன உளைச்சலா இருந்தா 1:15 மணிக்கு ஸ்பேஸ் போடுற அளவுக்கு ஆயிருப்பேன். டுமில் இருக்கானடா அந்த ஸ்பேஸ்ல தனுஷ். டுமில் நம்ம ஸ்பேஸுக்கு யாராவது ஒரு ஆள் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. நான் சொல்றேன், நீங்க வந்து சாண்டிக்கு மன உளைச்சல் கொடுக்கணும்னா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஸ்பேஸ் பக்கம் எட்டி பார்க்காம இருந்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகும். இது புதுசா இருக்கேன்னு அவன் ஜாலியா சங்கிகளை கூப்பிட்டு இல்ல, அவன் நம்மள வச்சுதான் வியாபாரம் பண்ணிட்டு நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. அவனால இங்க பண்ண முடியலன்றதுனாலதான் அங்க போட்டு நீ வாடான்னு உட்காந்துக்கிறான். நீங்க போகாம அவனை இக்னோர் பண்ணீங்கனாலே அவன் டென்ஷன் ஆகும். இல்ல, அவனை துமில மேல ஏற்றி இறக்கி விட சொன்னோன்னு இறக்கலன்னு ஸ்பேஸ் பக் அடிக்க 4 பேர் வதவதன்னு வர்றாங்க. டேண்டி டிவின்னு ஒரு ஐடியில இருந்து வந்து பக் அடிக்க வரையா. ரெக்கார்டிங் இருக்குதான்ப்பா, பிரபா தோழர் இருக்கு. ரெக்கார்டிங் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. யாராவது நாளைக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க, டிஎம்லயா இல்ல ஏதாவது குரூப்ல அனுப்பிச்சு விடுங்க பாக்கணும். இதெல்லாம் சேவ் பண்ணி 20 நிமிஷம் புமிச்சு வச்சிருக்காங்க ரெக்கார்டிங். இது 1 மணி 40 எனக்கு தெரிஞ்சு 40 நிமிஷம் போச்சு அந்த கான்வர்சேஷன். இல்ல அவன் போயிட்டான் 10. அப்புறம் லாஸ்டா இல்ல கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் இருந்த ரெக்கார்டிங் தான் இருக்கு. ஸ்டார்டிங் லாஸ்ட் எல்லாம் பிரச்சனை இல்ல, லாஸ்ட் எல்லாம் இவன் ஒருத்தன் தான் பேசிட்டு இருந்தான், மொக்கையா தான் போச்சு. அது அவனுக்கு 2 பேர் இருக்கும்போது தான் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இருந்தான். அரவிந்தன் கூட கீழே ரெக்கார்ட் பண்ணி நினைக்கிறேன். அரவிந்தன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்தான்னு சொன்னேன் டிஎம்ல. இல்ல யாராவது கண்டிப்பா பண்ணிருப்பாங்க லிஸ்னர்ல, போட்டாங்கன்னா யாராவது பண்ணிருக்காங்க. இல்ல அதான் என்னை டேக் பண்ணி விடுங்க, இல்ல எனக்கு டிஎம் அனுப்புங்க, கேட்கணும்னு ஆர்வமா இருக்கு. ஏற்கனவே இவனெல்லாம் டிஸ்அவுண்ட் பண்ணி வச்சிருந்தானுங்க டுமிலெல்லாம். இவனுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவனுக்கு எத்தனை டிஎம் தெரியுமா எனக்கு, அவனுக்கு கீழே இருக்கு அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு. ஆமா, தாவேகன்ஸ் உங்களுக்கு ஒருவேளை விஜய் டி பேசுறதுனால ஒரு நாள் ஒரு காமெடி பண்ணான் 2022 பீஸ்ட் படம். அந்த ஒரு 3-4 மாசத்துக்கு கழிச்சு நாங்க போட்டோம். அதனால குடிச்சு ஃபுல்லா வந்தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து மேலே ஏறி நான் பேசியிருந்தான். நான் கேட்டேன் அவன்கிட்ட, பீஸ்ட் படம் எப்ப ஆரம்பிச்சுன்னு கேட்டேன். பீஸ்ட் படம் அட்லீஸ்ட் சொதப்பிட்டான். பீஸ்ட் படம் சரியாவே எடுக்கல, அவன் தான் தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் புஷி ஆனந்தையும் இவனையும் சொல்றதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்க மாதிரி இருக்குமா. அவன் ஜஸ்ட் லைக் போதையெல்லாம் சொல்ல கிடையாது, அவன் அதுல காலை வச்சிருந்தான்னா கரெக்டா இருந்திருக்கும். அவன் அந்த குரூப் தான் நினைக்கிறேன், புஷி ஆன்டி ஜான் குரூப் தான். எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த வெறுப்பை வந்து தண்ணியை போட்டு கக்குனா கண்டு திட்ட மாட்டான், என் போதையில இருக்கான்னு நினைச்சுக்கான்னு சொல்லிட்டு வந்து கக்கிட்டு போறான்னு நினைக்கிறேன். இல்லடா, ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்கான். 5 வருஷமா இல்ல, முத்தா போயிட்டான். அதுட்டு என்ன சொல்ல போறேன்.
சில பேர்லாம் இருக்காங்க குடிச்சாலே குடிச்சிட்டு ஸ்பேஸ் வருவாங்க. ஸ்பேஸ் வரதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு தான் வருவானுங்க. அந்த மாதிரி டைப் ஒரு சில பேர் இருக்காங்க அப்படி. அது பிங்க் நல்லா மேனு இருக்கும். குடிச்சுக்கிட்டு இருக்க பாருவேன், போதை ஏறினோடனே இறங்கிடுவேன் கீழே. இல்ல சரக்கு போட்டு உள்ள வந்தா அது ஒரு இதுவா இருக்கும். நம்ம நல்லா வருவேன். இப்ப அதெல்லாம் நிப்பாட்டி நான் ஒரு நாள் சரக்க போட்டு மான்ஸ் பண்ணதுலதான் எனக்கு ஏகப்பட்ட பேர் பிளாக் பண்ணிட்டாங்க. அது ஏன்னா என்ன நினைக்கிறோமோ ஓப்பனா பேசிடலாம். பேசுற மறுநாள் இல்லைங்க சாரிங்க அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சு விட்டு போயிடலாம். உடனே பேண்ட் சொல்லுவாரு, மான்ஸ்டர் எப்படா சாண்டி எப்படா உட்காந்து குழம்பிக்கிட்டு பேண்ட் இருக்காங்க. சொல்லுவாரு, எப்படா குடிக்கிறீங்க நீங்களா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும். அவன் பாருங்களேன், நான்லாம் எதிரி மேல இருக்க வன்மத்தை கக்குவேன். அவன் தாவேக்கா மேல இருக்கிற வன்மத்தை கட்டிட்டு கக்கிட்டு இருக்கான். இருக்கிறான். நான்லாம் குடிச்சேன், அப்பெல்லாம் குடிச்சு பேஸ் போட்டா விஜய் தான் திட்டிட்டு இருப்பேன். பாருங்க நல்லா இல்லைங்க. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் பண்றாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் பண்றாங்க அவன். ஜாடு புசியால வரட்டும், அடுத்த வாட்டி வந்துக்கிறோம். நம்ம மாட்டோம். சரி, நான் தூங்க போறேன். நான் இது மேல முடியாது. ஐ ஹேட் ஃபன் தான். கண்ணு எரியுது. குட் நைட், குட் நைட், குட் நைட். ஒரு சந்தேகம். இப்போ பொதுக்குழு கூட்டினாங்கல்ல மதுரையில திமுக சார்பா, அங்க வச்சதுக்கெல்லாம் செலவு திமுக தானே பண்ணுச்சு? திமுக தான், 100% திமுக தான். அப்ப என்னமோ இவனுங்க அப்ப வீட்டு காசுல இது அந்த பண்ணி போஸ்ட் வாட்டர் பாத்தீங்களா? பாட்டில போட்டோ போட்ட மாதிரி அடிச்சு நடுவுறாங்க. வாட்டர் பாட்டிலுக்கு எப்படின்றீங்க? ஒரு அம்மா ரைட்டப் எழுதி இருக்குது. மீன் என்ன செலவு தெரியுமா? மீன் கண்டு இது ஏதோ ரைட்டப் பண்ணுங்க. வேலை 1800 ரூபா ஒரு பீஸ், இன்டூ இத்தனை கோடி செலவு, இத்தனை செலவுல எத்தனை பேர் படிக்க வைக்கலாம் தெரியுமா? இத்தனையும் ஒரு பெரிய ரைட்டப் போட்டுருச்சு. இங்க ஒன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அதெல்லாம் கார் பார்த்தேன். எத்தனை பேர் படிக்கலாம் தெரியுமா? ரோட்ல நடந்து போச்சுறது. அவன் என் வீட்டு காசா, அது கட்சி காசு. கட்சி காசு செலவு பண்ணலாம். உனக்கு என்ன யாருன்னு எனக்கு புரியல. அது அவனுக்கு தாவேக்கா மாதிரி இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. நிர்வாகிகிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவனை கடைசியிலேயே என்ன ரொம்ப விடுறான்னு சொல்லி கட்சி போயிட்டு இருக்கானுங்க. இது என்ன அநியமாகுது? அவங்க வீட்டு காசா அவங்க செலவு பண்ணி இவனுங்களுக்கு இல்ல, எனக்கு அதுதான் புரியல. இவன் கட்சி காசுங்கிறது கட்சி நிர்வாகிகள் டொனேட் பண்றது, அவன் கொடுக்கறது கட்சிக்கு. ஆனா அவனுக்கே எனக்கு இப்பதான் புரியுது. இல்ல எனக்கு இப்பதான் புரியுது. இந்த தற்கொலைங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா கவர்மெண்ட் காசுல இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சிருக்கு. ஆமா, நிஜமா அதுதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வேற. நினைச்சிட்டு இல்ல, அதான் உண்மை பேசிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இல்ல, அது ஒரு பக்கம் சொல்லுவானுங்க, இது வந்து கவர்மெண்ட் காசு ஆட்டையை போட்டு பண்றாங்க. அது கூட கிரிஞ்சு காமெடி. டேய் அக்கி, அது ஆட்டையை போட்டு பண்ணு சொன்னா பரவாயில்ல, கவர்மெண்ட் கஷ்டம் எடுத்து செலவு பண்றான்னு பேசிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட மதனே, தமிழ்நாடு கவர்மெண்டோட ஏடிஎம் கார்டு வந்து இவருகிட்ட தான் இருக்கு, சிஎம் கிட்ட தான் இருக்குது. அவர் என்ன பண்ணாருன்னா, இவரு துணை முதல்வர்கிட்ட ஏடிஎம் கார்டை கொடுத்து பின் நம்பர் சொல்லி அனுப்புனாரு. இவரு போய் எடுத்துட்டு வந்து செலவு பண்ணிக்கிறாரு. ஆனா ஒரு இது போட்டிருந்தாங்க, எதுக்கு வெட்டி செலவு பண்றாங்க இந்த மாதிரி இதை வச்சு, பொதுக்குழு வச்சு எவன் காசுல வந்து வெடியும் அப்படின்னு போட்டிருக்கான். அடே எவன் காசுல வெடி உனக்குதான் பிரச்சனை. திமுக காசு திமுக போட்டுருவா, இவங்க வச்சுட்டு இருக்கான். கவர்மெண்ட்ல இருந்து வந்து செலவு பண்றானுங்க, தனியா செக் பண்ணி செலவு எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். அவ்வளவு அந்த அளவுக்கு தான் அவனுங்க மூளை. அவனுங்களுக்கு என்னன்னா, தண்ணி பாட்டில கூட கொடுக்காம கக்கூஸ்ல வச்சிருந்த தண்ணியை மொண்டு குடிச்சிட்டு வந்தோம் நாங்களாம் மாநாட்டுக்கு போய். நீங்க என்னடா கறி சோறுலாம் திங்கிறீங்கன்ற காண்டு போல. வெறும் வெஜ்ஜி தானே போடல. மதுரை மாநாடு மட்டும் இல்ல, எல்லா மாநாட்டிலும் விக்கிரவாண்டியில அந்த விக்கிரவாண்டியா அங்க அவனுக்கு இடம் கொடுத்தவங்க விவசாயிகளை அங்கிருந்து கூப்பிட்டு வந்து இங்க உட்காந்து சாம்பார் சாதம் போட்டிருக்காங்க. அவனை நினைச்சா பாவமா இருக்காது அவனுக்கு. ஏன்னா அங்கிருந்து இங்கே டிராவல் பண்ணிட்டு பனையூர்ல உட்காந்து சாம்பார் சாதம் திட்டு போனான். சைவ மீன் குழம்பு, சைவ மட்டன் கொண்டவர். ஏன்பா தம்பி, இந்த சாம்பார் சோத்தை அங்கேயே நாங்க வேற மாநாட்டுக்கு தண்ணி பிஸ்கெட் பேக்கெட் தூக்கி விசிச்சானுங்க. அது கூட கொடுக்கல இதுங்க. தூக்கி விசாரிச்சானுங்க. அதான் இருக்கிற இடத்துக்கே வரும் அப்படின்னு புசியானு சொன்னாரு. சொல்லி அடுத்த நிமிஷம் இங்க இருந்து தூக்கி விசிச்சாங்க. அதான் இருக்கிற இடத்துக்கே வந்திருக்குது. பொசிக்க கொடுத்துருமா அந்த தலைவா, நீ சாடு முத. இல்ல அதுதான்
பனையூர் கூட்டு வந்து விக்கிரவாடியில இருந்து வேன் அரேஞ்ச் பண்ணி அவங்க அங்கேருந்து கூட்டு வந்து சாம்பார் சாதம் வெஜ் பிரியாணி. எனக்கு தெரிஞ்ச ஐக்கி அந்த பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணி பாட்டில விஜய் ஸ்டேஜுக்கு பின்னாடி போனதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லன்னு வச்சுக்கேன் துண்டை தூக்கி போட்ட மாதிரி பிஸ்கட் பாட்டிலையும் வாட்டர் பாட்டிலையும் தூக்கி அடிச்சிருப்பானுங்க. இல்ல அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அது ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா அடிச்சிருப்பாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் முன்னாடி விஜயெல்லாம் வரத்துக்கு ரொம்ப நேரம் முன்னாடி தான் கொடுத்தானுங்க வாட்டர் பாக்கெட். ஏன்னா காலைல இருந்து தண்ணி இல்லாம சுத்திட்டு இருந்தானுங்களா, காலையில இருந்து கக்கூஸ் தண்ணி குடிச்சுதான் உட்காந்துருந்தாங்க. அவனுக்கு எல்லாம் காலையில வந்துட்டானுங்க ஆக்கி உட்காந்து டிஃபன் சாப்பிட மாட்டேங்கிறானு போல. திட்டு வரலாம் இவனுக்கு ஏதோ தூங்குறான்னு தெரியல, அவன் நம்பி வந்திருக்கானு பாருங்க. அதுவும் அது அவனுக்கு தலையெழுத்து வந்து சாவறது முடிவு பண்ணிட்டான். விஜய் பக்கம் தான் வந்தானுங்க. அது இவனுக்கு இதுக்கெல்லாம் ஒர்த்து அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவனுக்கு ஒர்த்து. ஏன்னா எத்தனை நாள் விஜய் தியேட்டர்ல பாத்துருந்தீங்க, அதே மாதிரி டிவில பாத்துருந்தேன். இதெல்லாம் இன்னும் சரி, தனியா உட்காந்துக்கிறான். எனக்கு ஒரு எனக்கு டிஎம் அனுப்புறானே. நான் சொன்னனா இல்லையா நீங்க போகாம இருந்தா மன உளைச்சலுக்கால கமெண்ட் பாக்ஸ்ல டேக் பண்ணி அவன் போட்டு முகமது அலி கூட போன பார்க்க தனியா உட்காந்துட்டு எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கா பாவம். சும்மா என்ன கூப்பிட்டு சாண்டி இன்னொரு மேட்ரு. இப்போ மதுரைக்கு வந்து விஜய் போனதுனாலதான் அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னாப்புல, அதுக்கப்புறமா ஒரு என்னது தொண்டர்களோட உட்காந்து சாப்பிட்டதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்றாங்க. இதுக்கு நடுவுல அவரு உதகை போயிருந்தாருல்ல முதல்வர் ஃபேமிலியா, இப்ப அதை எதை பார்த்து காப்பி அடிச்சதா சொல்ல போறானுங்க? ஒரு நல்ல கேள்வி. இது துமீர் இருந்தா இல்ல, அதுதான் இது டுமீர் இருந்தா கேட்டிருக்கலாம், திட்டி விட்டுருப்போம். அதாவது இவனே ஆனா அதை கடைசி வரைக்கும் விஜயால காப்பி பண்ணவே முடியாது இல்ல. அது அவருடைய என்ன சொல்றது, அவர் வந்து நம்ம மோடி மாதிரி ஒரு நாள் சொல்ல வாய்ப்பு இருக்கு. மோடி சொன்னார்ல, என்னுடைய தேசத்துக்காக நான் குடும்பம் என் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் துறவு ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து விட்டேன் மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கு. எதுவுமே வெளியே பாக்குறப்ப மோடி லைஃப், உள்ள பாக்குறப்ப வந்து எம்ஜிஆர் லைஃப். அது நமக்கு தெரிஞ்ச அடுத்து உதயண்ணா பேண்ட் ஷர்ட்டை போடுற போட்டோவை பார்த்துட்டு பாருங்க, விஜய் அண்ணா பேண்ட் ஷர்ட் போடுறத பார்த்துதான் உதயண்ணாவே பேண்ட் ஷர்ட் போடுறாருன்னு சொல்லிட்டானுங்க ஆல்ரெடி. அது ஆக்சுவலி முதல்வருக்கு சொன்னாங்க, அடுத்து உதயண்ணாக்கு சொல்லுவாங்க. அவரு சஃபாரி சூட்ல கெத்தா சுத்தின்னு இருந்தவர்றா, நீங்க முன்ன மாதிரி பாத்துக்கிறீங்களா அவரை? மேரா இருந்தப்ப அவனுங்க அதான் அவர் மேரா இருந்தப்பெல்லாம் எப்படி இருந்தாரு? யாரு முகமது அலியா? அவன் கிடக்குறான். சொல்லிட்டானுங்க. அதுவும் சாண்டி என்ன எப்படி ஆயிட்டான், பக்கத்து வீட்டில் சாவு இருந்தால் அவர் வீட்டில் மங்கள இசை கேட்கும் திமுக. எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தியா? தனியா பேசிட்டு இருக்காங்க. ஆள் இருக்காங்களா, அவனுக்கு லிங்க் அனுப்பிச்சு இங்க வாயா ஏன் தனியா உட்காந்துருக்கணும் டைப் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்து. அவனை டிஸ்டர்பே பண்ணாத, அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்பே பண்ணாதீங்க. பேசிட்டே இருக்க ப்ரோ, ஒரு 5 நிமிஷத்துல வாழ விடுங்க. 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டோம். எதுக்கு உனக்கு இந்த வீராப்பு? இங்க இருந்து கோமா போயிட்டு என்ன பண்ண போறான்னு பார்த்தா ஸ்பேஸ் போட்டு தனியா உட்காந்துருக்கான். தனியா உட்காந்து இது வரைக்கும் கோமா போனேன், அங்கேயே உட்காந்து பேசிக்கலாம். இங்க தலை பண்ணி வேணாம்.
போனத்தை தூக்க கூட 4 பேர் வேணும்டா, நீ தனியா நடா பண்ற. மாற்றி விடுங்க தனுஷ். இது இந்த டைட்டில மாத்தி விட்டு அவனுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போட்டோம். போட்டு விட்டுருங்க. இருங்க, சாண்டி நிறைய கேள்வி கேட்கணுமா? வராரா? மேல வராப்லையா? வரான்ட்டு வரட்டும். அத டைட்டில் மாத்தலாத சாண்டி. இல்லங்க தேனோஸ், உங்களுக்கு டைட்டில் மாத்த வருமா? தமிழ்ல மேல மாத்த வருமா நம்ம ஸ்பேஸ் டைட்டில்? அதான் சாண்டி வந்துட்டான். அதான் சாண்டி மேல மாத்தலாம். இரு, right. போனத்தை தூக்க கூட 4 பேர் தேவை. நீ தனியா உட்காந்து மங்கள இசை மயிரி எதுக்கு உனக்கு இது? சாண்டி அந்த மாதிரி இதுக்கு பறிச்சு முட்டை குடோன்ல கம்முனு இங்கே இருந்துக்கலாமா? நீ தனியா போய் பேச போது எவனுமே வரலையா? எதுக்கு தெரியுமா போட்டேன்? இரு அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க ஜேடி அலெக்ஸ் ப்ரோ ஸ்பேஸ்ல இருக்கறதுனால வரல, இல்லைன்னா வந்திருப்பாங்க எல்லாமே. நீ அங்க சாண்டி ப்ரோ, நாங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், வாங்க பேசுவோம், வாங்க கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. ஜேடி அலெக்ஸ் ஸ்பேஸ்லயே எவனும் இல்ல. அங்க யூஸ்வலாவே 200 பேர் உட்காந்துருப்பானு. இப்ப வெறும் 50 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அவரே நைட் ஆயிடுச்சு, எல்லாம் பாதி பேர் போயிட்டானுங்க. நீ அந்த ஸ்பேஸ் போய் உட்காந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு தான் நாளைக்கு. டேய் ஓகே மறந்துட்டேன். ஸ்கூல் ரீஓபன். அவங்க ஸ்பேஸ்ல முக்காவாசி பசங்க தான், சின்ன பசங்க தான் இருப்பாங்க நிறைய ஸ்பேஸ்ல. அப்புறம் அந்த ரெக்கார்டிங்ல நீங்க பேசினதெல்லாம் இருக்குமா? நாங்க கேட்டுக்கலாமா? ரெக்கார்டிங் லீவ் பண்ணல. யாரு? இப்ப நீங்க ஸ்பேஸ் போட்டீங்களா, அந்த ரெக்கார்டிங் இருக்குமா? அது எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகுமான்னு தெரியாதுப்பா. ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன் நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருந்ததுனால அங்க அந்த ஸ்பேஸ் வர முடியல. ரெக்கார்டிங் இருந்ததுன்னா கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. அதெல்லாம் இருக்காது. அவர் எப்பயுமே தனி ஒருவன் தான். சாண்டி ப்ரோ, ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு கேட்கட்டா? இருங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் ப்ரோ. நாங்க ஏன் டிவிக்கு ஆதரிக்கணும், அது மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப எதுக்கு நம்ம ஆதரிக்கணும்? அவர் கேட்டாங்க. இருங்க, அவர் பதில் சொல்லட்டும். ஏன் அவர் சொல்லிட்டு இல்ல ஹோஸ்ட் நாங்க ஏன் டிவிக்கு ஆதரிக்கணும்? முடிஞ்சிருச்சு. இல்ல மக்கள் ஏன் உங்களை ஆதரிக்கணும், உங்களை சிஎம் ஆக்கணும் சொல்லுங்க. இல்ல சாண்டி, நான் இப்ப தெளிவா சொல்றேன். இப்ப நாங்கெல்லாம் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். ஓகேவா? திராவிட உடன்பிறப்பு அவர் ஒரு இயக்கத்துல இருக்காரு. அவர் டிஎம்கே கிடையாது. தீகா இருக்காரு, எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப அவரு கேக்குறது, அவர் திமுக இல்லைங்க, திராவிடர் விடுதலை கழகத்துல இருக்காருங்க. அவர் இயக்கத்துல இருக்காரு. ரெண்டு ஒண்ணு தானே? ஐயோ என்னையா இது? ரெண்டு ஒண்ணு இல்லையா? திமுக கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப நாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்ப அதிமுக இல்ல திமுகவா? அப்போ என்னையா நடத்திக்குது அதிமுக? அவரு திராவிடர் விடுதலை கழகம், அது கொல்சுமணி வருது. ஓகேவா? அவர் திமுக கட்சி கிடையாது. அது திகாவும் கிடையாது, அது வேற. திராவிட திகாவும் கிடையாது, வேற திராவிட இயக்கம் அது. அதனால மொத்தம் 4 மொத்தம் 4 கழகங்கள் இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கலாம். திகா, திவிகா, தாபே திகா, இன்னொன்னு இல்லையா? தந்தை பெரிய திராவிட கழகம்ன்றது வீரமணியன். திராவிட இயக்க தமிழர் பேரவை, டிஐடிபி. திராவிட இயக்க தமிழர் பேரவை மொத்தம் 4 இருக்கு. சுபவீர எல்லாம் ஒரே இதுல பல பிரிவா வந்திருக்குது. நீங்க வேற ஏன்யா? சரி ஓகே. இப்ப என்னன்னா அவர் திமுக கான்டெக்ட்னா ஒரு திமுக அது அப்படி ஒண்ணும் ஆகாது. இருங்க அப்படி ஒண்ணும் ஆகாது. ஏன்னா திமுகல இருந்தா அதிமுக பிரிஞ்சுது. அது ரெண்டும் ஒன்னாயிடுமா? வேற தானே. அந்த மாதிரிதான் ஏன் பிரிஞ்சு வராங்கன்னா, சில விஷயங்கள்ல உடன்பாடு இல்லைன்றதுனால தான் அங்க பிரிஞ்சு போயிருக்காங்க. மறுபடியும் நீங்க ஒண்ணுன்னு சொன்னாக்க அவங்க பிரிஞ்சு வந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுது இல்ல. கரெக்ட் தானே சாண்டி? இப்ப என்னன்னா, இப்ப அவர் இயக்கத்திருக்காரு அப்படிங்கறதுனால அவருக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. ஐயோ என்னையா சாண்டி, போற இடத்துல வந்துடுறாயா?
ப்ரோ டொமின் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாரு ப்ரோ. மேல கொடுத்தீங்கன்னா நான் கீழே இறங்கிடுவேன். பெஸ்ட். நான் மேல கொடுத்தீங்கன்னா நான் கீழே இறங்கிடுவேன்ப்பா. சிம்பிள். சரி நீங்க பேசுங்க, நீங்க பேசினதுக்கு அப்புறம் அவர் ஏத்திக்கிறோம். நீங்க பேசுங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சரி நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க, அப்புறமேட்டு ப்ரோ அப்புறம் ஏத்திக்கிறோம் ப்ரோ. அவர் இருங்க ப்ரோ. சிம்பிள் யா. இருங்க சாண்டி டீம் நீங்க பேசுவோம். இல்ல சாண்டி அதுதான் கேக்குறாரு. சாண்டி ஓட்டாடாரு. ப்ரோ அவர் போயிட்டாரு ப்ரோ. ஏன் ப்ரோ? எடுத்தடி. சரி ஓகே விடு. நான் எடுக்கல. ஹாய் இருக்கீங்களா? இல்ல டீசெண்டா சொல்லி பேசுவோம். என்னன்னா நீங்க ரொம்ப ஃபேமஸ் ப்ரோ கால்ல இருப்போம் ப்ரோ. ப்ரோ. இல்ல பிளாக் பாந்தர் ப்ரோ இருக்கீங்களா? அவரு தூங்கிட்டாரு. சரி, நான் தான் பிளாக் பேந்தர். சொல்லுங்க. அவரும் கால்ல இருப்பாரு ப்ரோ. இவன் இறங்கிட்டான். இப்ப சாண்டி நீங்க மேல வாங்க. எங்க வந்து அதுக்குள்ள ஸ்பேஸ் போட்டுருக்க போற. கூப்பிடு, அவனை கூப்பிடுங்க. அது கூப்பிடா, அவனை கூப்பிடாடி. எங்க பொண்டாட்டி கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போற மாதிரி கோச்சிட்டு போய் தனியா பேசிட்டு. ஆனா டைமிங்ல வந்தாங்க. தனியா கடையை வச்சு உட்காந்துருந்தான். அப்பெல்லாம் போகல. அவன் நேரம் இங்க வந்து நேரம் வந்தான். சரி. ஏன் ப்ரோ தனஸ் ப்ரோ அவர் ஏன் ப்ரோ டொமில மேல ஏத்துன? எனக்கு இப்போ ஒரு காமெடி ஒண்ணு ஞாபகம் வருது. அவர் தாண்டி தப்பாக படத்துக்கு போறாரு. ஜஸ்ட் இந்த காமெடி மட்டும் சொல்லிடுறேன். கோச்சிட்டு போறாரு ரோய். சொறி பிடிச்ச மொன்ன நாயி அந்த முக்களை போய் பிச்சை எடுக்க போகுது அப்படின்ற காமெடி. சம்மந்தமே இல்லாம அது ஞாபகம் வந்துச்சு, ஏன்னு தெரியல. இல்ல அதுதான் சொன்னது. கோச்சிட்டு போய் பகண்டு ஸ்பேஸ் ஆரம்பிச்சிருக்கு போற. கூப்பிடுங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இந்த டொமில திரும்ப ரெக்வெஸ்ட் கொடுக்குறாயா? நீ எடுங்க இப்ப அவன் மட்டும் தான் இருக்கான் இப்போதைக்கு. எடுங்க. அவன் ஸ்பேஸ் போட்டுருக்கேன் பாருங்க. ஆனா ஒண்ணு எடுங்க. ஆனா இல்ல எடுங்க. ஆனா இங்க வந்து யாராவது புஷி எல்லாம் தப்பா பேசினாங்கன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா வாட் எவர் அவர் எந்த கட்சி வந்தாலும் அவர் எங்க ஊருக்காரு. அவரை பத்திலாம் எனக்கு தப்பா பேசினாங்கன்னா எனக்கு கடுப்பாயிடும் வச்சுக்கோங்க. அதுக்கு மட்டும் இங்க அலோவ் பண்ணாதீங்க. அப்படி யாரும் பேச மாட்டாங்க. டுமிலுக்கு என்னதான் மாற்று கருத்து இருந்தாலும் புஷி வந்து அவருக்கு பிடிக்காதுனாலும் அவர் அதை பேச மாட்டார். பேசலாம் பாக்கட்டுமே. ஏன் அவர் பேசினா உங்களுக்கு? அவரு விஜய் ரசிகர். அவருக்கு உரிமை இருக்கு. புஷி ஆனந்த் தவறு செய்யறாரு அப்படின்னா அது சுட்டி காட்டுறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. நீங்க எப்படி அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லணும்? இல்ல ப்ரோ, கூட்டு வந்து அரவந்தன் ஒருத்தருக்கு இல்ல கூட்டு வந்து அரவந்தன் கீழே ஒருத்தருக்கல அவனை திட்டிட்டு ஸ்டார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மட்டமான சிந்தனைகள் உள்ள ஆட்கள் தான் கூட்டு வந்துருங்க. அதை விட்டுருங்க. மட்டமான்றது என்ன மாதிரி சரி, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சாட்டிஸ்ஃபைடா? லைக் நீங்க இன்னைக்கு வந்து அந்த சாப்பாடு போட்டதெல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருக்கீங்க. அதாவது சிந்தனை வைஸ் நீங்க சாட்டிஸ்ஃபைடா? நாங்க வந்து ஏதோ இப்பதான் கத்துக்கிறோம். சொல்லுங்க. நீங்க உங்ககிட்ட கேக்குறேன். அந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கல்ல, நீங்க சாட்டிஸ்ஃபைடா? அதான் சொல்றேன். நாங்க எதுவுமே சிந்தலையா? சிந்தாமதான் சாப்பிட்டு வந்தோம். இல்ல நான் சாட்டிஸ்ஃபைடு தான் ப்ரோ. ஹாப்பி எண்டிங் தான் எனக்கு. டுமில எனக்குலாம் ஹாப்பி நான் தான் பிளாக் பேந்தர். எனக்கு ஹாப்பி எண்டிங் தான். எனக்குலாம் ஹாப்பி எண்டிங் தான். சாட்டிஸ்ஃபைடு. ஐயோ நான் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு கண்டிப்பா ஹாப்பி எண்டிங் நடக்கும். அதை விட்டுருங்க. சொல்லுங்க. சாட்டிஸ்ஃபைடு. எனக்குலாம் சாட்டிஸ்ஃபைடு. அப்படியா? கூல். ஏதாவது மிஸ்டேக்ஸ் எதுவுமே
உங்க தலைவர் எதுவும் பண்ணவே இல்லையா? ஊறுகாய் உங்க மட்டும் தலைவர் வைக்கல ப்ரோ. ஸ்டாலின் சார் எதுவும் பண்ணலையா? ஆமா ஆமா, ஓகே ஓகே ஓகே. ஊறுகாய் மட்டும் வைக்கல. ஊறுகாய் மட்டும் அது வைக்கல. ஒரு அதாவது வந்து ஒரு சின்ன ஓ இது இருக்குது. அப்போ சரி, இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதை கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. கேட்டாலும் கிடைக்காத இலையெல்லாம் எடுத்து போட்டாங்க. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. மேபி அந்த இலையை தான் கேட்பறாரு நினைக்கிறேன். கேளுங்க 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 டுமில் ப்ரோ. ஹாப்பி என்டிங்ல வந்தது கேட்பாரோ? இல்ல இல்ல, ஆக்சுவலா வந்து இல்ல, அது கேட்க விரும்பல. ஏன்னா ஏன்னா எங்க அம்மா அப்பா சொல்றது, டிஎம்கேவோட பார்ட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எப்படி பார்த்தாலுமே அவங்க வந்து ஒரு ஒரு விஷயம், ஐயோ நான் எப்பயும் சொல்றேன், ஒய் டோன்ட் யூ திங்க் போஸ் டிஎம்கே பெஸ்ட் பார்ட்டினா அவங்களோட பெஸ்ட் திங்கிங் அவங்க சொல்லி முடிச்சுதான் சரி சரி. பட் இந்த 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 ஜிகினாலாம் நான் இப்ப அனுப்பிக்க மாட்டேன். அது இப்ப நாங்க ஜிகினா வந்து பிரச்சனை தான் டிகே ப்ரோ. கிட்ட வந்துட்டோம். இருங்க 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 இருங்க, ஜிகினா வரோம் 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 ஒட்டிருச்சுன்னா வெயிட் பண்ணு. இருங்க, போவே போவாது எவ்வளவு கழுவுனாலும். ஜிகினா நான் வரலன்னு சொல்லிட்டேன், ஓகேவா? ஜிகினா வரலன்னு ஓகே ஓகே. சொல்லிட்டேன். ஓகே ரைட்டா, நான் சரி சரி பேசுறேன். பேசுங்க. நான் தப்பா பேசுனா ஓகே. சார்? ஓகே இல்ல 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 இல்ல. இந்த ஜிகினா நீங்க ஜிகினா ஒட்டிக்கோங்க ப்ரோ. ஜிகினா தனியா ஒட்டிக்கோங்க. அதான் நான் அதான் அது நீங்க அது ஜிகினா ஒட்டினா ஒட்டல. போவாது ப்ரோ. அது ஓகே எத்தனை ஓகே வாட்டி ஓகே. ஃபேஸ் வாஷ் ஜிகினா பண்ணாலும் வச்சுதானே ஒட்டிக்கினே நான் இருக்கும். பல பேர் மியூட்ல போட்டாரு. இந்த ஐ எம் வெயிட்டிங். இல்ல ப்ரோ, ஜிகினா வச்சுதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா, லைக் ப்ரோ ஜிகினா ஃபிலிம் அந்த மியூட் பட்டன்ல இருந்து கையெடுத்துருங்க. அந்த மியூட் பட்டன்ல இருந்து கையெடுத்துருங்க. இப்ப பேசுங்க. ஐயோ இல்ல ப்ரோ, ஜிகினா ஃபிலிம் இருக்குல்ல, ஒரு மாஸ்டர் ஜிகினா ஃபிலிம் தளபதி, அதே மாதிரிதான் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் ஜிகினா தான் பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல. ஜிகினா கூட எனக்கு புரியுதா பிளாக் பேந்தர்? நீங்களும் புரியுது. ஜிகினா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இருங்க இருங்க, நான் ப்ரூவ் பண்றேன். ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் ஜிகினாக்கள். எனக்கு அது பிடிக்கும். சிங்கனம்ம நீ சிங்கனம்ம நீ இல்ல ப்ரோ, அப்ப உங்களுக்கே தெரியுது. அதாவது ஒருத்தர் வந்து லைக் கைண்ட் ஆஃப் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் வந்து நான் இப்படிதான் இன்டர்நேஷனலா பண்ணுவேன், அதுக்கப்புறம் அவனை வேற மாதிரி யோசிக்க வச்சா வந்து அவனை வந்து திருப்பி வேற மாதிரி யோசிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்களா? கரெக்டா? ஆமா ப்ரோ, வேற மாதிரி யோசிக்க வச்சாதானே ப்ரோ வேற மாதிரி நடக்கும். நீங்க தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கலா? இல்ல வேற மாதிரி யோசிக்க வச்சாதானே ப்ரோ வேற மாதிரி நடக்கும். இல்ல பண்றது தப்பு அதானே ப்ரோ கரெக்டா இருக்கும். இல்ல வேணாம், அதாவது வந்து இல்ல நீங்களே வேற மாதிரி யோசிக்கிறது தப்பு இல்லையா ப்ரோ? இல்ல இல்ல தப்பு கிடையாது. பட் கொஞ்சமாவது லாஜிக்கலா, சரி லாஜிக்கல் கூட பரவாயில்ல, கொஞ்சம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும்ல. அதனாலதான் ப்ரோ வேற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. சரிடா ரைட்டா. இல்ல இல்ல அப்ப கூட கரெக்ட் தானே ப்ரோ அவர் சொன்னது. அதனாலதான் வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. சொல்றதா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் இது. இல்லடா வாங்கடா, இப்பதான் எனக்கு புரியுதுடா. ப்ரோ உங்களுக்கு ஓகே தானே ப்ரோ? எனக்கு ஓகே, நான் பாத்துக்கிறேன். அப்ப எங்களுக்கும் ஓகே தான் ப்ரோ. ஆனாக்கி ஒண்ணு கவனிச்சிங்களா, இவ்வளவு நேரம் ஒரு புஷியை பத்தி எதுவுமே பேசல. அதுதான் எங்க தலையோட கெத்து. புஷி என்ன கெத்துலாம் இல்லைங்க, அவரும் தப்புலாம் பண்ணிருக்காரு. நீங்க விஜய் கட்சியில வந்து விஜய்க்கே பிரச்சனை வர மாதிரியான ஏங்க அப்பெல்லாம் கிடையாதுங்க. புஷிய பத்தி பேசுறதுக்கெல்லாம் வந்து யாராலையும் முடியாது. அவர் அவ்வளவு நல்லவர் அவரு.
தாவேகா விஜய் கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி, ஓகேவா? அதுல புஷி வந்து தவறு பண்ணிருக்காரு அப்படின்னா அதை சொல்றதுக்கு உரிமை வந்து ஒரு விஜய் ரசிகனுக்கும் இருக்கு. ஏன்னா விஜய் ரசிகரா இருக்கிறவன் ஏங்க விஜய் ஏங்க தான். நீங்க 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 விஜய கூட தப்பு சொல்ல முடியும், புஷி எல்லாம் உங்களால ஒரு தப்பும் சொல்ல முடியாது, புரியுதா? அப்படி என்ன புஷி என்ன விஜய் கூட மேல? எனக்கு புரியல. விஜயவே குற்றம் சொல்ல முடியும், ஆனா புஷிய சொல்ல முடியாதுன்னா புஷி என்ன விஜய் ஆமாங்க, கூட? அவரு புஷி வந்து ஆல்ரெடி எலெக்ஷன்ல நின்னு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஒரு அரசியல் பதவியில இருந்துட்டு மக்கள் பணி செஞ்சுட்டு வந்துக்கிறாருங்க. அவரெல்லாம் உங்களால கை நீட்டி ஒரு வார்த்தை சொல்ற முடியுமா? எங்க என்னதான் இருந்தாலும் விஜய் தாங்க தலைவர் கட்சிக்கு. புஷி ஆனது எப்படிங்க வந்து அப்படின்ட்டா இருக்கும்? ஏங்க விஜய் ஏய், ஏய், மேலயாவது ஒரு இடி ஒரு கேஸ் வந்துச்சுங்க, புஷியான புஷி மேல கூப்பிட்டு வந்திருக்குதா? போடுயா. ம்? எக்ஸாக்ட்லி. ஏங்க ஏய் அதெல்லாம் அக்கி, போட அதான் முடியாது. திருப்பி அவரு சொல்லிட்டு இருக்கேன். அவரு ஒரு பெரிய அவனை லீடரு, தூக்கி அவரை கோயில போய் போடு. அசால்ட்டா நம்ம சொல்றீங்க. இல்ல இல்ல, அவன் ஏதோ வேற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஹக்கி. அவன் நல்லவன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஹக்கி bro சரி, கேளுங்க. அவன் நல்லவன் தான். ஹக்கி நான் என்ன நல்லவன். தப்பா கரெக்ட் தான். அப்ப புஷி ஹக்கி ப்ரோ வந்து அவருமே தப்பு பண்ணிருக்காரு தானே? கரெக்ட் தான், அவருமே வந்து நிறைய இல்ல தப்பு. ஹக்கி ப்ரோ, ப்ரோ நான் திருப்பி ஹக்கி ஒரு ப்ரோ விஷயம் கேக்குதா? சொல்றேன். இது சொல்ல விரும்புறேன். என்னன்னா, டிங்கி ஸ்பேஸ்ல வந்து டிவிக்கு வந்து ரொம்ப திரும்ப ட்ரீட் பண்ணுவீங்க. அதனாலதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு இங்க. அதாவது வந்து இவங்க இருக்கார்ல, என்ன தெரியுமா, எனக்கு தான் அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிரச்சனையே நீங்க பண்றது. இப்போ பசங்க எல்லாம் குட்டி குட்டி பசங்க எல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ப்ரொஃபைல் வருவாங்கடா,